காத்திருக்கிறோம் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி அந்த நாமத்தை உயர்த்தலாமா? ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே வந்து உலாவி எங்கள் தேவனாயிருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவரப்பா, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, நீர் நல்லவரப்பா. எங்கள் பரிசுத்த பிதாவே, நீர் துதிக்கப்படத்தக்கவர். நீர் ஒருவரே உன்னதமான தேவன். ஆண்டவரே, நீர் ஒருவரே துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரர். ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், நித்திய நித்திய காலமாய் ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜாவை உயர்த்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. எங்களுக்குள்ளேயும் இந்த பூமியிலேயும் பரலோகத்திலே செய்யப்படுவது போல உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதம் பணிந்து அந்த மகாராஜாவின் பாதத்திலே எங்களை சமர்ப்பித்து அந்த மகாராஜாவின் நாமம், பரிசுத்த நாமம் உயர்த்தப்படும்படியாய் எங்களை நாங்கள் வெறுமையாக்குகிறோம். எங்கள் மாம்ச சிந்தை ஒழிவதாக. ஆண்டவரே, ஆவியின் சிந்தை எங்களுக்குள்ளே பெருகுவதாக. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்யுங்க. ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா, என்னை ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே, என் சிந்தனையை ஆளுகை செய்யுங்கப்பா, இந்த சரீரத்தை ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே, உங்க ஆளுகை உண்டாகட்டும். இந்த கூடுகையின் துவக்க முதலே ஆவியானவர் பலமாய் கிரியை நடப்பிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவருடைய வல்லமை இங்கிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை உணர்ந்தவர்களாய் விடுதலையோடு ஆராதிக்கத்தக்கதாய் தேவ ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்கிற வார்த்தையை விசுவாசித்து எங்களை எல்லா கட்டுகளுக்கும் இக்கட்டுக்கும் விலக்கி கொண்டு வந்த ஆவியானவருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தும்படியாய் தேவ வல்லமையின் தேவ பலனும் எங்களுக்குள்ளே பராக்கிரமத்தோடு வல்லமையோடு வெளிப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே. அப்படியே சொல்லுங்க, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவிய ஜெபமாய் ஏறிடுங்க. தூய ஆவியானவரே, எங்கள் சரீரத்தை ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே, எங்கள் எண்ணங்கள் ஆளுகை கீழாய் வருவதாக. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியின் வல்லமைக்காய் ஹல்லேலூயா. விலகாத மேகம், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் விலகாத மேகம், விலகாத ஹல்லேலூயா. ஆலயம் தேவ மகிமையால் நிரம்பட்டும். விலகாத மேகமே, முன் செல்லும் மேகமே, விலகாத மேகமே, விலகாத மேகம். ஓரிமா சந்துரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆண்டவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே,
பிரசனம். ஹalleluya. வல்ல ஆவியானவரே, விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் உம்மை வரவேற். விலகாத மேகம் நீர், எங்களுக்கு முன்பாய் சென்று கோணலானவைகளை நேராக்குகிறவரே, உம்மை வரவேற்கிறோம். விலகாத மேகமே, விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, தூய ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். ஆலயம் முழுவதும் தேவ மகிமையால் நிரம்பட்டும். ஓ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, ஹalleluya. மகிமையின் ஆவியானவரே, ஹalleluya. தேவ பிரசன்னத்தால் ஆலயம் நிரப்பப்படுவதாக. ஹalleluya, ஹalleluya. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை சொல்லுங்க, என்னை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவி ஓரி மரகதலரபா சந்துனா, விலையேற பெற்ற ஆவியானவரே, என்னை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ஜெபமாயிடுங்க. அன்பின் ஆவியே, அன்பின் ஆவியானவரே, ஆளுகை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்துகிற பரிசுத்தரே, பரிசுத்தமாக்கும் அன்பின் ஆவியே, அன்பின் ஆவி ஓரி மஹந்து நரகதல. ஹalleluya. விலகாத மேகம் நீர், முன் செல்லும். எங்களுக்கு முன்பாய் செல்லுகிறவரே, எங்களை நடத்துகிறவரே, முன் செல்லும் விலகாத மேகம், விலகாத, எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, எங்களை நடத்துகிறவரே, விட்டு விடாதவரே. ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஹalleluya. உம்முடைய வல்லமை உள்ள பிரசன்னம் இந்த சபையை ஆளுவதாக தகப்பனே, எங்களை ஆளுவதாக ஆண்டவரே. இந்த கூடுகை முழுவதும் உம்முடைய பிரசன்னம் உண்டாயிருப்பதாக. தேவ பிரசன்னம் உண்டாகட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை அனுபவிக்கும்படியாய் ஆண்டவரே பலப்படுத்துவீராக, சுத்திகரிப்பீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, எங்களை கழுவி பரிசுத்தமாக்கும். பரிசுத்த அலங்காரத்துடனே மகா பரிசுத்தம் உள்ள தேவனை நாங்கள் தொழுது கொள்ளும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை, தொடுதல், வல்லமை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாவதாக. இந்த ஆராதனையின் துவக்க முதலே ஆவியானவரே, உடைய கரத்துக்குள்ளா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உடைய நல்ல பிரசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
அப்படியே கரங்களை தட்டி நம்முடைய ஆவியானவரை வரவேற்று அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. எங்களை சுத்திகரித்தருளும் ஆண்டவரே, பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. நீர் ஒருவரே மகா பரிசுத்தர். உம்மையல்லாமல் தேவன் இல்லை, உம்மையல்லாமல் வேறு தெய்வம் இல்லை என்று அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரம் இந்த இடத்துல உயர்ந்திருப்பதாக ஆண்டவரே. எல்லாவற்றிலும் மேலான தேவன் நீர், எல்லோரிலும் பெரிய தேவன் நீர் ஆண்டவரே. உமக்கு ஒப்பானவர் யாரப்பா? உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் நன்றி செலுத்த உம்முடைய வார்த்தை கேட்கவும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியே ஆசீர்வதித்து தகுதிப்படுத்த வேண்டுமாய் ஜெபித்து எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்வோம், வேதத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 124வது அதிகாரம். சங்கீதம் 124 நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 752வது பக்கம் பழைய ஏற்பாட்டிலே. சங்கீதம் 124. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடுக்காதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல் நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உண்மையில இன்னைக்கு வாசிக்க முடியாது எடுத்த வேத பகுதி வேற. நான் இங்கே ஃப்ரெண்டில் இங்கே அந்த வசனம் அந்த அதிகாரத்துக்கு திருப்பும் போது தான் திருப்பி ஆண்டவர் இந்த அதிகாரத்தை எனக்கு காண்பித்தார். வாசிக்கும் போது தான் எனக்குள்ளே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, இப்பொழுது இஸ்ரவேல் சொல்வதாக. ஹல்லேலூயா. வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நாம் தப்பினோம். நம்முடைய ஆத்துமா தப்பிச்சு. சத்துரு எவனை விழுங்கலாம், எவனை அழிக்கலாம், எவனை கொன்று போடலாம் என்று உலகம் முழுவதும் அவனுக்கு நண்பர்களே கிடையாது. அவன் யாரை நண்பர்களாய் சேர்த்து யாரை அழிக்க வேண்டுமோ அவன் அழிப்பதுதான் அவனுடைய வேலை. யாரையும் நன்றாக்குவது அவனுடைய வேலை கிடையாது. அவன் பாருங்கள், நாமும் அதற்கு தப்புவிக்கப்பட்டது கிருபையினாலே தான். நாம் ஏதோ நம்முடைய கிரியையினாலேயோ நம்முடைய ஏதோ பெரிய மூதாதையர் செய்த புண்ணியத்தினாலேயோ அல்ல நாம் தப்புவிக்கப்பட்டது. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் அவரை அறியாத காலத்திலும் அவர் நமது பக்கத்தில் இருந்தார். ஹல்லேலூயா. அவர் எனது பக்கத்தில் கர்த்தர் தாமே. ஹல்லேலூயா. அவர் தூதனை மாத்திரமல்ல அனுப்புவது, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நான் இப்பொழுது சொல்ல முடியும், அவரே என் பக்கத்தில் இல்லாமல் இருந்திருந்தா நான் என்னைக்கோ அழிஞ்சு போயிருப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவரை அறியாமல் இருந்திருப்பேன். அதுதாங்க பெரிய கொடுமை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அவரை அறிகிற பாக்கியத்தையும் தந்து, அந்த வெளிச்சத்தை தந்து இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்றால், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்காமல் இருப்பது எப்படி? ஹல்லேலூயா. அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், வேறு ஒருவரும் இல்லை. கடந்த நாட்களெல்லாம் நம்மை நடத்தினார், கண்மணியை போல காத்து கொண்டார். ஏதோ வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல ஒரு முறை அல்லங்க, அவர் கூடவே இருந்து கண் உறங்காமல் காத்தார். அந்த குருவி தப்புனது போல நாம் தப்புனோம். இன்றைக்கும் நடத்துவது அதே கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக
மிக பொங்கிடுதே. அல்லேலூயா. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் மீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்து உணர்ந்தவர்களாய். ஹல்லேலூயா. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார். வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாம் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதி ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை அற்புதம் அவருடைய நடத்துதல். ஹல்லேலூயா. ரட்சிப்பு அதிசயங்க, அது அதிசயம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நடத்துகிற பாதை இருக்கு பாருங்க, அது அற்புதம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் அற்புதம். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன பாக்கியம் தெரியுமா? தேவ பிள்ளைகளுக்கு உயர்ந்த பர்வதங்கள் இருக்கும்போது நாம் பர்வதத்தை ஏறெடுத்து பார்த்தாலும் சரி,
அங்கிருந்து இல்லை, அதுக்கும் மேல இருந்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இஸ்ரவேல் இப்பொழுது சொல்லும், நாம் தப்பினோம், ஏனென்றால் கர்த்தரே என்னோடு கூட இருந்தார். ஒருவேளை இன்றைக்கு வலையிலே அகப்பட்ட நிலைமை போல நமக்கு தோன்றினாலும் சரி, இன்றைக்கு அநேகம் பேருடைய சாட்சிதான் இப்பொழுது சொல்லுகிற இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக என்று சொல்லுகிற அதே வார்த்தை நம்மை குறித்தும் வருங்காலத்திலே சொல்லப்படுவதற்காகத்தான். அது வழியா அக்கினி ஊடாய் நடந்தாலும் சரி, சோதனை மிக பெருகினாலும் சரி, ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்றல்ல, நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா! அது ஜெயிக்கப்பட்ட காரியம். ஹல்லேலூயா! கர்த்தர் சொல்கிறார், உலகத்தில் இருக்கிற உபத்திரவங்களை குறித்து நீ பயப்பட தேவையில்லை, ஏனென்றால் நான் அவைகளை எல்லாவற்றையும் ஜெயித்து என் காலின் கீழாய் மாற்றிக்கொண்டேன். நீ என்னை பின்பற்றி என்னை நோக்கி என் உதவி என் ஒத்தாசையை நோக்கி இருக்கிற உனக்கு அவரிடத்திலிருந்து ஒத்தாசை வந்தே தீரும். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நான் அவரிடத்திலிருந்து சகாயம் பெற்றேன்? ஹல்லேலூயா! அவரிடத்திலிருந்து சகாயம் பெற்றேன். அவரே எனக்கு எல்லாமாயிருந்தார். என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா! எல்லாம் உற்சாகமாய் சொல்ல போகிறோம். நீரன் பலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பியிருந்தேன். நீரன் பலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன். துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. சொல்லுங்க, எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை, நன்றி சொல்லுங்க. 7 மாதங்கள் நடத்தின தேவனுக்கு நன்றி. சகாயம் பெற்றேன், ஓ சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன். எத்தனை எத்தனை நன்மைகள் ஆண்டவரே, எத்தனை எத்தனை உதவிகள். ஹல்லேலூயா! உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகனமாகி மகிமைக்கு பாத்திரம் இயேசு ராஜா நீரே. எல்லா துதிகனமாகி மகிமைக்கு இயேசு ராஜா நீர் ஒருவரே பாத்திரம். என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி ஐயா. என்னை போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. உம் வார்த்தையால் போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன்,
உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன், உம்மை போற்றுவேன். உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, அந்த நாமத்தையே உயர்த்துவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், துதிகன மகிமைக்கு எங்கள் இயேசு ராஜா. உம்மையே ஆராதிப்போம், எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே. ஓ உண்மையா சொல்லுங்க, உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன். ஹல்லேலூயா. உண்மையா சொல்லுங்க, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே. ஓ தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி, நன்றியோடு சொல்லுங்க, நன்றி. தாயினும் மேலாக அந்த அன்பை நினைத்து பாடுங்க. நன்றி ஆண்டவரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி, தாயினும் மேலாக உம்முடைய அன்புக்காய் நன்றி ஆண்டவரே. அதற்காய் என் ஜீவன் முழுவதும், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். அப்படியே கரங்களை தட்டி அந்த தேவாதி தேவனுக்கு தாயினும் மேலாய் அன்பு வைத்து, தாயின் கருவில் தோன்றும் முன்னே நம்மை அறிந்து முன் குறித்து மீட்ட தெய்வத்துக்கு, நம்மை ரட்சித்து ஆசீர்வதித்தவருக்கு, ஏற்ற காலத்திலே சகாயம் செய்கிற சகாயருக்கு நன்றி ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அற்புதமாய் நடத்துகிறீராப்படா, அதிசயமாய் நடத்துகிறீர் ஆண்டவரே, கிருபையாய் நடத்துகிறீர் ஆண்டவரே. எத்தனை நல்ல தேவன் ஆண்டவரே, எத்தனை நல்லவர் அப்பா நீ ஆண்டவரே, நீ நல்லவர். உம்முடைய நாமம் பெரியது ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே இரக்கம் பெற்றோம், பிழைத்துக் கொண்டோம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் எழும்பி நின்று அப்படியே ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். சூழ்நிலைகள் எல்லாம் நன்மையா இருக்கும், நல்லதா இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் வேதம் மீண்டும் மீண்டும் மீண்டுமாய் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவ பிழைக்கு பலன் என்னவென்று கேட்டால் ஒரு வார்த்தை எல்லாருக்கும் தெரியணும், என் ஆண்டவர் நல்லவர். அவர் செய்வதெல்லாம் நன்மைக்காய் மாத்திரமே முடியும். ஹல்லேலூயா.
நான் காண்கிற காரியமும் நான் போகிற பாதையும் ஒருவேளை நன்மையா எனக்கு தெரியாவிட்டாலும் நான் என் ஆண்டவரை துதிக்க காரணம் என்ன தெரியுமா? அவர் நல்லவர் என்பது மாறுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதற்காக தான் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. சூழ்நிலை கேட்டார் போல ஆராதிப்பதற்கும் துதிப்பதற்கும் அவரும் நாட்கள் மாறுவது போல அவர் மாறுவதில்லை. அவருடைய கிருபை என்றும் உள்ளது போல அவர் நல்லவர் என்பது என்றென்றைக்கும் தலைமுறைக்கும் நிலைத்திருக்கும். அவர் நல்லவர், நன்மையானதை மாத்திரம் செய்கிற என் ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். காரியங்கள் மேல் அல்ல, அவர் மேல் எவனுக்கு நம்பிக்கையா இருக்க முடியும்? என்ன அந்த நம்பிக்கை? என் கர்த்தர் நல்லவர், அவ்வளவுதாங்க. ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலை வழியாய் நடந்தாலும் அவன் தைரியமாய் நடப்பதற்கு ஒரே ஒரு நம்பிக்கை போதும். என்ன தெரியுமா? என் கர்த்தர் அவர் நல்லவர். என்னை கொன்று போட்டாலும் நான் சொல்லுவேன், என் கர்த்தர் நல்லவர். அவர் நன்மையானதை மாத்திரம் செய்கிறவர். அவர் தீமையை அனுமதிக்காதவர். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று நாங்கள் நிச்சயத்திருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் என் ஆதாரமே. இம்மட்டும் நடத்தி வந்தார் அல்லவா? ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து இந்த 7 மாதங்கள் இந்த வருடத்திலேயே நடத்தினாரே. இனி இருக்கிற நாட்கள் நடப்பது நமக்கு என்னங்க? விவரிக்க முடியாத அதிசயங்களும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் எனக்காக உங்களுக்காகவும் நடப்பிக்கிற ஆண்டவரை நாம் எப்படி ஆராதிக்காமல் துதிக்காமல் புகழாமல் இருக்க முடியும்? ஹல்லேலூயா. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. என் ஆதாரமே. சொல்லுங்க, ஏந்தி நீர் தாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்புவித்தீர். ஏந்தி நீர் தாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்புவித்தீர். தகுதியே இல்லை தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு. மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீ நல்லவரே, சர்வ வல்ல. ருசிச்சவங்க சொல்லுங்க, உம் கரங்கள் என் ஆதாரமே. ருசிச்சு சொல்லுங்க, ஆண்டவரே நீ நல்லவரப்பா. இயேசுவே நீ நல்லவர், நீ நன்மை மாத்திரம் செய்கிறவர். எத்தனை நல்லவர் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீர், துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. உறுதியாய் சொல்லுங்க, தைரியமாய் சொல்லுங்க. ஒரு முறை கூட துவங்கியதை உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மை. எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவர், நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே விசுவாசத்தோடே.
துவங்கியதை முடிப்பீரே, துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய். விசுவாசத்தோட சொல்லுங்க, தடைகள் தடைகள் வந்தாலும் அது, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் மாத்திரம், என் வாழ்க்கை மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் மாத்திரம், என் குடும்பம். இதுவரை என்னை, இதுவரை நீரே எங்கள் பக்கத்தில் இருந்தீர் ஆண்டவரே. நீர் ஒருவரே கூட இருந்து அதிசயமாய் நடத்தி வந்த நம்முடைய கரம் இதுவரை. ஓ, எங்களுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பும் போது நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. ஓ, நீர் இன்றும் தான் நான் கண்ட மேன்மை. ஓ, கிருபை கிருபை. ஓ, இதுவரை நீ நடத்தியதற்கு நான் மாத்திரம், என் வாழ்க்கையை மாத்திரம். இதுவரை நீ சுமந்ததற்கு நானே மாத்திரம். ஓ, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நீர் இன்றும் தயவு. நான் எல்லா கிருபை ஆண்டவரே, எல்லா கிருபை. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமில்லை, திறமை சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றுமில்லை, திறமை சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. இல்லைன்னா நானும் இல்லை, உங்க கிருபை இல்லைன்னா. எல்லாம் சேர்ந்து கேளுங்க, கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே. ஹல்லேலூயா, glory, ஹல்லேலூயா. அப்படியே
கரங்களை தட்டி ஆண்டவருக்காய் மகிமை. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. நடத்தி வந்த பாதைகளுக்காய் நன்றி சொல்லுகிற அதே வேளையில் ஆண்டவரே இன்னும் நடக்க எங்களுக்கு உம்முடைய கிருபை வேண்டும் ஆண்டவரே. இன்னும் முன் செல்ல உங்க கிருபை வேண்டும் ஆண்டவரே. உங்க கிருபை மாத்திரம் போதும் என்று சொன்னீரே, அந்த கிருபையை மாத்திரம் நம்பி இருக்கிறோம். எங்கள் பக்கத்திலே இருந்து எங்களை தப்புவித்த தேவன், இதுவரைக்கும் ஏற்ற நேரத்திலே சகாயம் செய்து எங்களை வாழ செய்த தேவனே, இனிமேலும் நடத்துவதற்கும் ஆண்டவரே எங்களை ஏந்தி சுமப்பதற்கும் நீர் உண்மை உள்ளவராயிருப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எத்தனை மகா பெரிய தேவன், நிகரில்லாத நேசரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உண்மை உள்ள தேவனே, எங்கள் ஆயுள் முழுவதும் நாங்கள் உம்மையே துதிப்போம் ஆண்டவரே. உம்மையே உயர்த்துவோம், உம்மையே ஆராதிப்போம். நீர் ஒருவரே துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரர் ஆண்டவரே. நீர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ள ராஜா. உமக்கு நிகரானவர் யார் ஆண்டவரே? இந்த மிகப்பெரிய பாக்கியத்திற்கு உம்மை ஆராதிப்பதற்கும் துதிப்பதற்கும் எங்களுக்கு தந்த இந்த மேலான பாக்கியத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் உயர்ந்திருப்பீராக, நீர் மகிமைப்படுவீராக. அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நாம் இந்த ஆராதனை முடிப்பதற்கு முன்பாய் ஒரு காரியத்திற்காய் ஜெபிக்க போகிறோம். சில வாரங்களுக்கு முன்பாய் ஆண்டவர் இந்த பாரத்தை என் இருதயத்தில் வைத்ததுனால நான் இன்றைக்கு அதை சபைக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ரோமர் 1வது அதிகாரம் எடுக்க வேண்டாம், நானே வாசிக்கிறேன். ரோமர் 1வது அதிகாரத்தின் கடைசி வசனம் இப்படி சொல்லுகிறது: இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரவராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாயிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மரணத்திற்கு பாத்திரராயிருக்கிற ஒரு பெரிய கூட்டம். 29வது வசனத்தில் இது துவங்குகிறது. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு ஆண்டவர் உணர்த்தின தெளிவுபடுத்தின ஒரு காரியம் 30வது வசனத்தின் இறுதி வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய். ஒரு கூட்டம் யார் என்றால் பெற்றோருக்கு. எவ்வளவு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள். என்ன கூட்டத்தில் வைத்திருக்கப்பட்டிருக்கிறது பாருங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள். இந்த ஆண்டவர் எனக்கு உணர்த்தின, ஆவியான உணர்த்தின ஒரு காரியம். ஏதோ பெற்றோருக்கு கீழ்ப்படியாததுனாலே அது ஏதோ அந்த வளர்ப்பு சரியில்லை, அது ஏதோ சரி பிள்ளைங்க இந்த காலத்தில் சரி அப்படிலாம் சொல்லி விட்டுறதுக்குள்ள காரியம் கிடையாது பாருங்க. வேதம் ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு பெரிய ஒரு சைன். பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களாய், எதிர்த்து நிற்கிறவர்களாய், பாதையை விட்டு திரும்பி செல்லுகிற பிள்ளைகளாய் இருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். அந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு பாரப்படுத்தும் போது சபையில் உள்ள பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க வேண்டும், பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று உணர்த்தும் போதே ஆண்டவர் இன்னொரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினார், எனக்கு உணர்த்தினார், என்னோடு பேசி கொண்டிருந்தார். அநேகம் பேர் நான் இப்போ சொல்லுகிற காரியம் ஒவ்வொருத்தரும் அவரவருக்கு தியானிப்பதற்காய், அவரவரை எக்ஸாமின் பண்ணுறதுக்காக சொல்லுறேன். ஆண்டவர் உணர்த்தின காரியம் என்ன தெரியுமா? அநேகம் பேருடைய பிள்ளைகள் இன்றைக்கு கீழ்ப்படியாதவர்களாய் வழி விலகி செல்ல காரணம் அந்த பெற்றோருடைய பெருமையும் பொறாமையும். அதை விளக்குவதற்காய் சொல்லுகிறேன். நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை சத்தியத்திலே ஒழுங்காய் இருந்து கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் ஒருவேளை இருந்தால் கூட நாம் அநேக வேளைகளிலே மற்ற பிள்ளைகள் வழி தவறி போகிறார்கள் என்று கேட்கும்போது நாம் நம்முடைய பிள்ளைகள் அவர்களை விட ஏதோ பெரிதாய் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு பெருமை நமக்குள்ளே இருக்குது. அது மாத்திரமில்லை, அதை விட தேவனை வேதனைப்படுத்துகிற காரியம் என்ன தெரியுமா? அடுத்த பிள்ளைகள் வழி தவறி போகிறார்கள், சத்தியத்தை விட்டு விலகி போகிறார்கள், கீழ்ப்படியாமல் போகிறார்கள் என்று கேட்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம். ஆண்டவர் உணர்த்தினார், பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாராம், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை கொடுக்கிறார். ஆண்டவர் என்ன தெரியுமாங்க எனக்கு உணர்த்தினார்? 2 கூட்டம் தாங்க அங்க. ஒன்று அந்த பையன் வழி விலகி போகிறான்னு சொல்லி சந்தோஷப்படுற ஒரு கூட்டம், இன்னொன்று அவன் வழி விலகி போகிறான்னு சொல்லி அழுது பரிதபிக்கிற கூட்டம். அந்த 2 கூட்டத்தை நடத்துறது யார் தெரியுமா? ஒரு கூட்டத்தில் சாத்தான் தலைவன், இன்னொரு கூட்டத்தில் ஆண்டவர் தலைவர். ஏனென்றால் ஒருவனும் கெட்டு போவது அவருக்கு சித்தமில்லை. பரலோகத்திலிருந்து பிள்ளைகள் கர்த்தரால் வரும்
சுதந்திரம் அவர் நம்பி சுதந்திரமாய் கொடுத்து அந்த பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் வழிவிலகி போகும்போது அவருடைய இருதயம் எவ்வளவு பாரப்படும் தெரியுமா, எவ்வளவு துக்கப்படும் தெரியுமா. ஆனால் அந்த பெற்றோரை தவிர சுற்றி இருக்கிற சகோதரர்களாய், குடும்பத்தினராய், நண்பர்களாய், சபையாராய் சுற்றி இருக்கிற ஒருவருக்கும் அந்த பாரம் இல்லை. அந்த பாரம் இல்லை விட்டாலும் பரவாயில்லை, அடுத்த பிள்ளை வழித்து வரி போகும்போது அதுல ஒரு சந்தோஷம். அது ஏன் தெரியுமா? நாம் நிற்பது அந்த பாரப்பட்டு அழுகிற தேவனுடைய பக்கத்தில் அல்ல. ஒரே ஒருவன் தான் இந்த வழித்து வர போகிற பிள்ளைகளை பார்த்து சந்தோஷப்படுவது, அது சாத்தான். நாம் அவன் பக்கத்திலே போய் நின்று கொண்டிருக்கிறோம். அடுத்த பிள்ளைகள் கெட்டு போகிறார்கள், வழி தவறி போகிறார்கள் கேட்கும்போது ஏதோ ஒரு சந்தோஷம் உள்ள. என் பிள்ளைங்க அப்படி இல்லை, உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட். அவங்க நடத்துறது சரியில்லை, அவங்க பிள்ளைங்க வளர்க்குறதே சரியில்லை, அந்த பிள்ளைக்கு என்ன பண்றாங்க என்ன எடுத்தாலும் ஒரு நியாய தீர்ப்பு. நாமே இன்னைக்கு உங்க வீட்டில் அநேக பிள்ளைகள் வழி தவறி கீழ்ப்படியாமல் போவதற்கு காரணம் நாம் அன்றைக்கு திறந்து விட்ட அந்த கதவு தான். ஒரு நிமிடம் ஜெபிக்க போகிறோம். இங்கே பிள்ளைங்க இருந்தீங்கன்னா, பிள்ளைங்க எதுக்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே இந்த பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களாய் அந்த கூட்டத்தில் நான் இருக்கவே கூடாது, உங்கள் கிருபை வேணும். பெற்றோர் இருந்தீங்கன்னா, பெற்றோர் எதுக்கு தெரியுமா இப்போ ஃபஸ்ட்டாக ஜெபிக்க போகிறோம்? ஆண்டவரே நான் என்னைக்காவது எந்த பிள்ளையாவது வழி தவறி போகுதான் கேட்டு சந்தோஷப்பட்ட நாளோ அல்லது பெருமையாய் நினைத்த நாளோ எனக்குள்ளே இருக்குமானால், இன்றைக்கு என் பிள்ளை சத்தியத்தில் கீழ்ப்படிந்து நடக்கிறானோ இல்லையோ, நான் இன்னைக்கு மனம் திரும்ப என்னை கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நான் என்னை தாழ்த்தி தாரேன் ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி மனம் திரும்பி நீங்கள் தேவனிடத்தில் திரும்பினால் உங்கள் பிள்ளைகளை திருப்பி கொண்டு வருவா ஆண்டவரிடத்தில். இன்றைக்கு இப்போ ஒரு நிமிடம் நம்ம யாரும் எப்படி ஜெபிக்கணுமோ நீங்கள் ஜெபிக்க போறீங்க. ஆனால் ஆண்டவரிடத்தில் ஒவ்வொருவரும் சொல்ல போறீங்க. உங்களுக்கு தெரியும், ஆவியானவர் உணர்த்துவார், திருத்துவார், காண்பித்து தருவார். உங்கள் இருதயத்திலே ஆண்டவரை நான் யாரையாவது குறித்து, எந்த குழந்தையாவது குறித்து, எந்த பிள்ளையாவது குறித்து ஒரு துர்ச்செய்தி கேட்கப்படும் போது, ஆண்டவரை எனக்குள்ளே நான் சந்தோஷப்பட்டது உண்டானால், நான் பெருமையாய் நினைத்தது உண்டானால் எனக்கு மன்னித்தருளும் ஆண்டவரே. நான் அந்த சாத்தானுடைய கூட்டத்தில் நிற்குவதற்கு அல்லப்பா, உம்முடைய கூட்டத்தில் நின்று அந்த பிள்ளைக்காய் கதறி அழுகிற ஒரு வாஞ்சையுள்ள இருதயம் எனக்கு தந்தருளும் என்று சொல்லி ஒரு நிமிடம் நாம் நம்மை தாழ்த்தி ஜெபிக்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், ஆவியானவர் உணர்த்தி கொண்டிருப்பார். ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, மனம் திரும்பி வருகிறேன் ஆண்டவரே. என் பிள்ளை எந்த நிலைமையில் இருந்தாலும் சரியப்பா, அது சின்ன வயதோ பெரிய வயதோ, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேட்கிற சந்தோஷமே அல்லாமல் வேறொரு சந்தோஷம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவரிடத்திலே மனம் திரும்பி, ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே என்னுடைய பெருமைத்தனத்தை உடைத்தருவீராக. காப்பது கிருபை அல்லவோ, நிற்க செய்வது கிருபை அல்லவோ. ஆண்டவரே எங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே, திருத்துவீராக ஆண்டவரே. உம்முடைய பக்கத்தில் இருந்து காண்கிற கண்களை எங்களுக்கு தந்தருளுவீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே திருத்துவீராக, மன்னித்தருளுவீராக ஆண்டவரே, மன்னித்தருளுவீராக ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. Jesus. ஆவியானவரே, தூயாவியானவரே, தூயாவியானவரே, உருவாக்குங்கப்பா, திருத்துங்கப்பா, உணர்த்துங்கப்பா, உணர்த்துங்கப்பா, உணர்த்துங்க ஆண்டவரே, உணர்த்துங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே, உணர்த்தி திருத்துங்க ஆண்டவரே. நாங்கள் திரும்பினால் எங்கள் பிள்ளைகள் திரும்புவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 8:18, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று சொல்லுகிற வார்த்தை ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படியே உண்டாவதாக ஆண்டவரே. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதங்களும் அடையாளங்களுமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தினாலே அது அப்படியாவதாக ஆண்டவரே.
உம்முடைய கரத்தினாலே அப்படியே ஆவதாக. ஒரு நிமிடம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறீர்கள். பிள்ளைகளா இருந்தால் ஜெபிக்க போகிறீர்கள். ஆண்டவரே, பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். முதலாவது கட்டளை, வாக்குத்தத்தத்தோடு கூடிய கட்டளை, பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. சும்மா எடுக்கக்கூடாது. ஓ, எனக்கெல்லாம் தெரியும், எல்லாம் தெரிந்தாலும் சரி, ஆண்டவர் வைத்திருக்கிற நீதி, உன் ஆண்டவர், நீ சூஸ் பண்ண முடியாது. உன் பெற்றோரை ஆண்டவர் சூஸ் பண்ண. கொடுத்த பெற்றோருக்காய் இப்பொழுது உள்ளத்திலிருந்து, ஆண்டவரே, கொடுத்த பெற்றோருக்காய் நன்றி ஆண்டவரே. காட்லி பேரண்ட்ஸா இருந்தா இன்னும் நன்றி சொல்லு. ஆண்டவரே, உம்மை அறிந்த பெற்றோரை தந்ததற்காய் நன்றி என்று சொல்லுங்க. உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே, இன்னையில இருந்தாப்பா அவர்களுக்கு உமக்குள்ளாய் கீழ்ப்படுகிறத்தக்கதான தாழ்மை உள்ள இருதயம் எனக்கு தாங்க ஆண்டவரே. மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிற அந்த குரூப்ல நான் ஒரு நாள் வந்துடவே கூடாதப்பா. எல்லாம் ஜெபிங்க. அப்படியே பெற்றோர் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறீங்க. ஆண்டவரே, நானும் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகளும் நாங்கள் அற்புதங்களும் அடையாளங்களுமாக எங்கள் குடும்பத்திலே, எங்கள் தேசத்திலே, எங்கள் சபையிலே நிற்க பண்ணுவீராக. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் உம்முடைய சபையிலே தூண்களாய் நாட்டப்படுவார்களாக. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்களாக என்று சொல்லி உள்ளத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, என் பிள்ளையை ஆசீர்வதிங்கப்பா, பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உம்மாலே போதிக்கப்பட்டு சத்தியத்திலே நடக்க கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பிள்ளைகளை வழி தவற வைக்கிற, பிள்ளைகளுடைய மனதை இருளாக்குகிற எல்லா அந்தகார பொல்லாத கிரியைகளும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நிர்மூலமாகி போவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா சாத்தானுடைய கிரியைகளும் தந்திரங்களும் பொல்லாத ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ரீமா சந்து ராகாதாரா. இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் பிள்ளைகள் உமக்குள்ளாய் சத்தியத்திலே நாட்டப்பட்டு கனி கொடுப்பார்களாக. உன் பந்தியை சுற்றிலும் உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்களாக. நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அவர் அற்புதமாகவும் அடையாளமாகவும் காண்பிக்க விரும்புகிறார். அது அப்படியே ஆவதாக. இப்பொழுது உங்கள் பிள்ளைகளை தவிர யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒருவேளை அற்பமாய் நினைத்திருந்தாலும் சரி, யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ, யாரையும் ஒருவேளை தெரியலைன்னா உங்கள் பக்கத்தில் நிற்கிறவங்கள அதே எப்படி உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்தீங்களோ ஆண்டவரை சொல்லுங்க. ஆண்டவரே, அதே பாரத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளும் நல்லா இருக்கட்டப்பா. ஒரு ஆத்துமா அழிந்து போகிறது உமக்கு சித்தமில்லையே. கொடுக்கப்பட்ட விலைக்கரையும் அது அவ்வளோ பெரிய விலைக்கரையும் அல்லவோ ஆண்டவரே. சாத்தான் கொள்ளையாடின பொருளாய் கொண்டு போக ஆண்டவரே விடக்கூடாதே அப்பா. நீர் எங்களுக்கு தந்த பிள்ளைகள் உம்முடைய சுதந்திரம் அல்லவோ. அதற்காய் கொடுக்கப்பட்ட விலைக்கரையும் பெரிதல்லவோ ஆண்டவரே. ஒரு பிள்ளையும் அழிந்து போவது உமக்கு சித்தமில்லையே. அடுத்த பிள்ளைகளுக்காய் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிற பிள்ளைகளுக்காய் உள்ளத்திலிருந்து சொல்லுங்க. ஆண்டவரே, கொண்டு வாங்கப்பா, கொண்டு வாங்கப்பா. சாத்தான் ஆண்டவரை இருளிலே வைத்திருக்காதபடிக்கு தேவ ஒளி அவர்கள் மேலே பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. அவங்களை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. அப்படியே எங்கள் சபையிலே, எங்கள் குடும்பங்களிலே இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படியே உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அப்படியே உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே விடுதலை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அறிக்கை செய்யலாமா? நானும் என் வீட்டாருமோ என்றால் நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் நீ நடத்தினீர். உடைய கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை ஜெபிக்க செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. இந்த மாதம் எங்களுக்கு நீர் ஜெயத்தின் மாதமாய் தந்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் துவக்கத்திலே கர்த்தாவே, நீர் எங்களுக்கு சுதந்திரமாய் தந்த எங்கள் பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முடிவதற்குள்ளாய் நீர் சாட்சிகளாய் பிள்ளைகளை சபையில நிறுத்தும்படியாய் ஆண்டவரே உம்முடைய பாதம் விழுந்து கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீரே அற்புதமாகவும் அடையாளமாகவும் எங்களை நிறுத்தி அருளும் ஆண்டவரே. நீர் நல்லவர் அப்பா, நீர் வல்லவர். உம்முடைய வல்லமைக்கு நிகர் இல்லை ஆண்டவரே. உம்மால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம்.
உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்து ஆண்டவரே, இன்னும் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய நீர் செய்த நன்மைகளுக்காய், நடத்தி வந்த பாதைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதமுள்ள பகுதி நீ பொறுப்பெடுத்துக்கொள்ளு, எங்களோடு பேசும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, பலவீனத்தோடு தேவையோடு உம்முடைய சமூகத்தை நாடி தேடி வந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய புது பலனை கொடுத்து கிருபையாய் இறங்கி ஆண்டவரே பலப்படுத்தி அனுப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம். கிருபைக்குள்ளாய் மூடிக்கொள்ளும். உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்களோடு பேசும். எங்களை தாழ்த்துகிறோம். குறைகள் குற்றங்களை மன்னியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆன்லைன் மூலமாகவும் எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கிற, ஜெபிக்கிற, வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் வேகமாய் தியானத்துக்கு நேராய் கடந்து போக விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். எனக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும் இல்ல, எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எப்பொழுது சாட்சிகளாய் இருப்போம் என்று சொல்லப்படுறது துவக்கும் போதே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது என்ன நடக்குமா? முதலாவது காரியம், நீங்கள் பலனடைந்து. அதுதான் முதலாவது காரியம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். பலன் அடைந்த பிறகுதான் முடியும் போது எப்படி இருக்குமா? நீங்கள் சாட்சியாய் இருப்பீர்கள். நாம் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் உன்னதத்திலிருந்து நமக்கு பலன் கொடுக்கப்பட்டது. நாம் சாட்சிகளாய் இல்லாவிட்டால் அதற்கு காரணம் நாம் இன்னும் அந்த பலனை பெறவில்லை. வசனம் இப்படியும் சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம். நம்ம பாசிட்டிவ்ல மாத்திரம் சொல்லிட்டே போனோம்னு வச்சுக்கோங்க, இந்த நெகட்டிவ்ல நம்ம இருந்தோம்னா ஒரு நாளும் நமக்கு கண்ணில் தெரியாது. எப்பெல்லாம் வசனம் சாட்சிகளாய் இருப்பீர்கள், ஒளியாய் இருப்பீர்கள், உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுதோ, அப்போல்லாம் நான் உப்பா இருக்கிறேனா, ஒளியா இருக்கிறேனா, சாட்சியா இருக்கிறேனான்னு சோதித்து பார்க்கணும். அப்படி சோதித்து பார்க்கும்போது நான் அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா என்ன செய்யணும்னா, எப்போ சாட்சியா இருப்பேன்னு சொல்லி இருக்குன்னு பார்க்கணும். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. ஏங்க அந்த பலன் வேணும்? சாட்சியாக இருப்பதற்கு எதற்கு அந்த பலன் வேண்டும்? ஆண்டவர் அங்கே நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள் என்று அல்ல எழுதப்பட்டது. ஏன்னா அப்படி சொன்னால் ரொம்ப ஈஸி. இன்னைக்கு சாட்சி கூட்டம் வச்சிருந்தா சாட்சி சொல்றதுக்கு நமக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. சாட்சி எழும்பி சும்மா சொல்லிடலாம். அதனால தான் ஆண்டவர் சாட்சி சொல்லுவீர்கள் என்று எழுதாம என்ன சொல்லியிருக்கார்? சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? என் வாழ்க்கையை பார்த்து நான் வாயை திறக்காமலே மற்றவங்க சொல்லணும், இவன் மேல இருந்து இன்னொரு பலத்தை பெற்றவன். என்னை காண்கிறவர்கள் என்னை குறித்து சொல்லுகிற சாட்சியை தான் நான் சாட்சியா இருக்கிறேன் என்பதற்கு அடையாளம். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அதை புரிந்து கொண்டாதான் இன்னைக்குள்ள வசனம், இன்னைக்குள்ள இந்த தியானம் நமக்கு பயனுள்ளதா இருக்க முடியும். அது நான் சொல்லும் போதே நம்ம யோசிக்கணும், ஆண்டவரே என்ன கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே இந்த வார்த்தை நான் கேட்குற வார்த்தை, சொல்லுகிற வார்த்தை சின்ன வசனமாக இருந்தாலும் தெரிஞ்ச வசனமாக இருந்தாலும் என் வாழ்க்கையில் உண்மையிலே இருக்கா, அப்படி யதார்த்தமாக அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு உணர்த்துங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கணும். நீங்கள் யாருக்கு மெசேஜ் கேட்க போனாலும் பரவாயில்லைங்க, நான் ஒரே ஒரு காரியம் சொல்லித்தரேன். நீங்கள் எந்த சபையில் யாரோட மெசேஜ் கேட்க போனாலும் சரி, ஒரு வார்த்தை நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரே எனக்கிட்ட நீங்கள் பேசுங்க, அதை கேட்கறதுக்குள்ள உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க. அந்த இருதயம், அந்த உணர்வு ஆண்டவர் தரலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எந்த மகானோட செய்தி கேட்டாலும் சரி ஒன்றும் மாற்றம் வர போகிறது கிடையாது.
ஆனால் அதே வேளையில் ஒரு கழுதையை வச்சு ஆண்டவர் பேசினாலும் அதை கேட்கணும்னு ஒரு இருதயத்தில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வார்த்தை உங்களை மாற்றிடும். ஹல்லேலூயா. அதனால எந்த செய்தி கேட்டாலும் உள்ளத்தில் அதை யோசித்துக்கோங்க, ஆண்டவரே என் கூட பேசுங்க, ஒரு வார்த்தை என்கிட்ட உணர்த்துங்க. அந்த உணர்த்துகிற வார்த்தை ஏற்றுக்கொள்றதுக்குள்ள தாழ்மை உள்ள இருதயம் எனக்கு தாங்க. அதை நம்ம ஆண்டவர்கிட்ட எப்பவுமே கேட்கணும். இப்போ பாருங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில், இது யார்கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறாருன்னா, நமக்காக மாத்திரம் எழுதப்பட்ட வசனம் கிடையாது. இது பாருங்க, ஆண்டவரோடு கூட ஆண்டவர் ஊழியத்திற்கு வெளியரங்கமாய் ஊழியத்திற்கு வந்து சீஷர்களை எடுத்து சீஷர்களை பிரித்து சீஷர்களுக்கு காரியங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து அவர் கையின் மூலமாய் நடக்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்கூடாய் பார்த்த சீஷர்கள் ஆண்டவரோடு கூடவே நடந்தார்களாம். அவரோடு கூட சாப்பிட்டார்கள், அவரோடு கூட தூங்கினார்கள், அவரோடு கூட ஊழியத்திற்கு போனார்கள். அவர் கையினால் செய்கிற அதிசயங்களை அற்புதங்களையும் பார்த்து பிரமித்தவர்கள். எல்லாம் போக அவர் சிலுவையில் மரணமும் அவர்கள் பார்த்தார்கள், அவர் உயிர்த்தெழுந்து வந்ததையும் பார்த்துட்டாங்க. அவங்க பார்க்காத அதிசயமே கிடையாதுங்க. அவ்வளவு அதிசயம்லாம் கூட இருந்து பார்த்து இயேசுவின் வார்த்தைகளையும் அவருடைய போதனைகளையும் அவர் வாயிலிருந்தே கேட்டவர்கள் சீஷர்கள். அந்த சீஷர்கள் எல்லாம் முடித்து இப்போ இயேசு பரலோகத்துக்கு போனோம். ஆண்டவர் சொல்றார், நீங்க எல்லாம் போய் எல்லாரையும் சீஷராக்குங்கள்னு சொல்லிட்டு சொல்றாரு, ஆனா இப்போ போகாதீங்க, நீங்க போய் காத்திருங்க. ஏன் காத்திருக்கணுமா? ஆண்டவரே நீங்க தான் சொல்லி தந்துட்டீங்களே, எல்லாம் பார்த்து படிச்சுட்டோமே, நாங்க போயிடுவோம், எல்லாம் செய்திருவோம், எல்லாம் ஊர் ஃபுல்லா போயிடுவோம். ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, ஒரு காரியம் இன்னும் குறையுது. நல்லா தெரிந்துக்கோங்க, வசனம் என்பது நாம் வசனத்தை படிப்பதும் கற்றுக்கொள்வதும் வேதத்தில் தேறுவதும் போதனையிலே தெரிவது எல்லாமே நம்முடைய அறிவு தான். அது வெறும் அறிவு மட்டும்தான். அந்த அறிவு நம்முடைய கிரியையாக வேண்டும் என்றால் நமக்கு ஒரு பலன் தேவை இருக்கிறது. அந்த பலன் மனிதனாய் பிறந்து மனிதனாய் வாழ்கிற ஒரு மனிதனுக்கும் கிடையாது. அதனால தான் ஆண்டவர் கொஞ்சம் பேரை மாத்திரம் செலக்ட் பண்ணி, நீங்க கொஞ்சம் வீக்கா இருக்கீங்க, வெயிட் பண்ணுங்க, நான் பலன் தாரு, அப்படி சொல்லலை. யாரெல்லாம் சீஷர்களாய் இருந்து யாரெல்லாம் ஆண்டவருக்கு பின் சென்று ஊழியம் செய்ய வேண்டும் என்று இருந்தார்களோ அவர்கள் எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்க போய் காத்திருங்க, இப்ப போகாதீங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அதனால எபேசியர் 3வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். பாருங்க, அங்கேயும் திருப்பியும் பவுலை கொண்டு ஆண்டவர் அதே வார்த்தை தான் சொல்லுகிறார். அப்போ உள்ளான மனிதன், நமக்குள்ளா இருக்கிற மாம்சமான மனிதன், அவன் பலன் உள்ள மனிதன் அல்ல. அவனுக்கு பலனே கிடையாதுங்க. மாம்சத்தில் இருக்கிற மனுஷனுக்கு பலன் கிடையாது. எதற்கு பலன் கிடையாது? ஆண்டவருடைய சாட்சியாய் வாழுவதற்கும் சாட்சியாய் இருப்பதற்கும் உள்ள பலன் அவனுக்கு கிடையாது. நீங்க எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் சரி, எவ்வளவு வில் பவர் உள்ள ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பைபிள் வசனம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற உள்ளான மனிதன் அவன் பலவீனமானவன். அவனை கொண்டு நீங்கள் எத்தனை உற்சாகமாய் எழும்பி போய் நின்றாலும் சரி, உங்களால சாட்சியாய் இருக்க முடியாது. ஏனென்றால் நமக்குள்ளே கிரியை செய்கிற மாம்சமான மனிதன் அவன் பலவீனம் உள்ளவன். நான் போன முறை இங்கே பேசும்போது சொன்ன வார்த்தை ஆவியானவரோடு கூடுள்ள, யாராவது ஒருத்தரா சொல்லுங்க, ஐக்கியம். அதே வார்த்தையிலேருந்து கண்டினியூ பண்ண தான் விரும்புகிறேன். ஆவியானவரோடுக்குள்ள ஐக்கியம். எதற்காக அவரோடு கூட ஐக்கியத்தில் இருக்க வேண்டுமா? அவர் நமக்கு சொல்லி தருகிற வார்த்தை, நம்மை நடத்துகிற பாதை நான் கேட்க வேண்டும் என்றால், அவர் சொல்லுகிற அவருடைய சத்தத்தை நான் அறிய வேண்டும் என்றால், நான் முதலாவது அவரை அறிய வேண்டும். அவரை அறியாமல் அவருடைய சத்தத்தை எனக்கு அறியவும் முடியாது. அவரை நான் நேசிக்காமல் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவும் என்னாலே முடியாது. அதனாலே தான் பிதாவின் அன்பு, இயேசுவின் கிருபை, பரிசுத்த ஆவியானவருள்ள ஐக்கியம் உங்களோர் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று பவுல் வாழ்த்துகிறார் சபை. அப்போ ஆவியானவரோடு உள்ள ஐக்கியம் எனக்கு வேண்டும். அதே வேளையிலே ஆவியானவரை நான் ஏன் கண்டிப்பாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அந்த ஐக்கியத்திற்காக மாத்திரமல்ல, அவர்தான் எனக்கு உன்னதத்திலிருந்து கொடுக்கப்படுகிற பலன். எவன் ஒருவன் அந்த பலன் எனக்கு கண்டிப்பாய் வேண்டும் என்று அறிந்திருக்கிறானோ அவன் மாத்திரம்தான் அந்த பலத்தை தேடுவான்.
ஏன் நான் இன்னும் சாட்சியாய் நிற்க முடியவில்லை? ஏன் என்னை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை என்னில் காண இன்னும் முடியவில்லை என்றால், எனக்கு இன்னும் என்னில் இருக்கிற பலவீனத்தை குறித்தே எனக்கு அறிவில்லை. யோசித்து பாருங்க, நம்ம வீட்டில் இந்த பிச்சைக்காரங்க வருவாங்க பார்த்தீங்களா? ஒரு நாள் வருவாங்க, நம்ம எவ்வளோ கொடுப்போம்? சும்மா யாரும் ஒன்று கேட்க முடியும், சொல்லுங்க. 10 ரூபா கொடுப்போம். 10 ரூபா கொடுத்துட்டு அடுத்த நாள் பார்த்தா திருப்பியும் அந்த பிச்சைக்காரன் வந்து நிற்பார். வந்து நிற்கும் போது என்ன சொல்லுவோம் நம்ம? நேத்தைக்கு தானே தந்தேன், எவ்வளோ கொடுத்தோம்? 10 ரூபா. டீ கூட கிடைக்காது பாருங்க. ஆனாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? நேத்தைக்கு தானே உனக்கு தந்தேன், இன்னைக்கு ஏன் வந்திருக்க? அவன் என்ன சொல்லுவான்? ஒன்றும் சொல்ல மாட்டான், அப்படியே நிற்பான். நம்ம என்ன சொன்னாலும் சரி அவர் போக மாட்டார், அங்கேயே நிற்பார். ஏன் தெரியுமா? அவருக்கு நீங்கள் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்குள்ள சாப்பாடு போச்சு. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். எனக்கு புரியறதுக்கு இந்த காரியம் தாங்க வந்தது. எப்படி ஒரு பிச்சைக்காரனுக்கு தெரியுமோ, என்கிட்ட இன்னைக்கு போய் கேட்கல அப்படின்னா எனக்கு சாப்பாடு இல்லை, நான் செத்துருவேன். என்னை நீங்கள் எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் சரி நான் போய் நிற்பேன். ஏன்னா எனக்கு எளிமை, எனக்கு ஏழ்மை அதில் என்கிட்ட இல்லை. அதனால நான் போய் இன்னைக்கு கேட்டு வாங்கினாதான் எனக்கு சாப்பிட முடியும்னு அவனுக்கு தெரியும். நம்ம அதுக்கெல்லாம் பண்ணுற அந்த சீன் இருக்கு பாருங்க. தூரத்தில் வீட்டில் இருந்தே சத்தம் போட்டு சொல்றது, நேத்தைக்கு தானே தந்தேன், போன வாரம் தானே வந்த. எவ்வளவு சொன்னாலும் சரி அந்த ஆள் போக மாட்டார். ஏன் தெரியுமா? வாங்கினாதான் அன்னைக்கு வாழ முடியும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியம். அதுக்கு ஆங்கிலத்தில் தாங்க அது புரியணும்னா ரொம்ப அழகாக இருக்கும். த புவர் இன் த ஸ்பிரிட். புவர் பாவம், ஏழை, ஆனால் ஆவியில் அந்த எளிமை இருக்கணுமா? அந்த ஆவியில் எளிமை இருக்கிறவனுக்கு என்ன தெரியுமா தெரியும்? இந்த பலத்தை கொண்டு நான் இன்னைக்கு சாட்சியா இருக்க முடியாது. இன்னைக்கு நான் சாட்சியா இருக்க, என்னை சாட்சியா இருக்க வேண்டும் என்று என்னை ஏற்படுத்தின ஆண்டவருக்கு நான் சாட்சியா இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய பலத்தால் ஒன்றும் செய்ய முடியாது என்று எவன் அறிந்தானோ அவன்தான் அன்றன்றைக்குள்ள அப்பத்திற்காய் பலத்திற்காய் அவர் வாசலிலே போய் நிற்பான். எப்படி ஒருவன் ஏழ்மையானவன் அன்றன்று உள்ள உணவுக்காய் வாழ்க்கைக்காய் வீடு வீடாய் போய் நிற்கிறானோ, அதே போல இவனுக்கு தெரியும், இன்றைக்கு நான் பலப்படவில்லை என்றால் என் மாம்சம் மேற்கொண்டு விடும். நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மாம்சத்தில் பிறந்த எல்லா மனிதனும் அந்த பார்ட்டில் ஈக்குவல் தான். இதில் ஒருத்தர் கூட தனியாக இல்லைங்க எனக்கெல்லாம் அந்த பலன் தேவையில்லை, நான்லாம் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து, அதுதாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அந்த ஏழ்மை உள்ளவனுக்கு எவ்வளோ, இப்போ நம்மளை பாருங்கள், நமக்கு ஒருவேளை வீட்டில் கஞ்சிக்கு வழி இல்லைன்னா கூட அடுத்த வீட்டில் போய் கேட்க மாட்டோம், பிச்சை எடுக்க மாட்டோம். ஏன்? நமக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ். ஐயோ நான் எப்படிங்க போய் கேட்குறது? என்ன நினைப்பாங்க? பசியில் போயிருக்கும் போது யாராவது வந்துட்டு கேட்பாங்க, வாங்க சாப்பிட்டு போங்க அப்படி சொன்னால் என்ன சொல்லுவோம்? இப்போ சாப்பிட்டது இன்னும், அது சாப்பிட்டது 1 வாரம் ஆச்சு, ஆனால் நமக்கு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நமக்கு இல்லை அது ஓகேங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எப்போவுமே நம்முடைய பலவீனத்தை யார்கிட்டையுமே காட்டுவதற்கு நமக்கு முடியாது, நமக்கே அக்செப்ட் பண்ண முடியாது. இந்த உலகம் வேற பாருங்க, எப்பவுமே உலகம் ஒரு டைரக்ஷனில் போகுதுன்னா அது ஆண்டவர் சொல்லுகிற பாதைக்கு அப்படியே அகேன்ஸ்டாக தான் இருக்கும். நீங்கள் எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் உலகத்தில் நடக்கிற இப்போ குடும்ப உறவுகளே எடுத்து பாருங்களேன், அதெல்லாம் சொல்லி கொடுக்குற காரியங்கள் எல்லாமே எப்படியுமே வேதத்துக்கு முரணானதாக தான் இருக்க முடியும். இப்போ எல்லாம் உலகத்தில் என்ன சொல்ல, நீ ஒன்றை நம்பு, உனக்குள்ள பலத்தை போடு, எல்லாம் உலகம் வேதத்துக்கு எகென்ஸ்டாக தான் நம்மள்கிட்ட சொல்லி இந்த சும்மா ஒரு கற்பனையான ஒரு பலத்தை நமக்கு காட்டி ஏதோ 1-2 எக்ஸாம்பிள் எடுத்து நமக்கு சொல்லி இதிலே வாழ்ந்துடலான்னு சொல்லி நம்மளெல்லாம் ஒரு மாதிரி ஆக்கிடுவாங்க. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எவன் ஒருவன் உன்னதத்திலிருந்து பலன் பெற்றானோ அவன் மாத்திரம்தான் சாட்சியாக இருக்க முடியும். நீ வேத பண்டிதர்கள் இடத்திலே படித்திருந்தாலும் சரி, நீ இயேசுவோடு கூட 3 வருடம் நடந்து அவருடைய வார்த்தையை கேட்டிருந்தாலும் சரி, அவங்களுக்கே அந்த பலன் வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னாரானால்
2000 வருடம் கழித்து அந்த வசனத்தை மாத்திரம் நம்பி பிடித்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு நிச்சயமாய் வேண்டும் அந்த பலன். அதனாலே தான் நான் இன்னும் சாட்சியாகவில்லை, சாட்சியாய் நிற்கவில்லை, கிறிஸ்து என்னிலிருந்து வெளிப்படுவதை என் சுற்றத்தார் குடும்பத்தார் காணவில்லை என்றால் நான் என்னை தாழ்த்தி கொண்டு சொல்ல வேண்டும், ஆண்டவரே என்னில் இருக்கிற பலவீனம் என்னை விட்டு நீங்கும்படி உம்முடைய பலத்தால் என்னை இடைக்கட்டும். அந்த பலத்தை பெறுவது வரைக்கும் நம்ம என்னதான் டிராமா பண்ணாலும் சரி சாட்சியா இருக்க முடியாது. அதற்காகத்தான் அந்த பலத்தை ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. ரோமர் 8வது அதிகாரத்திலே, ரோமர் 8வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை எடுத்து பாருங்கள். எதற்காக அந்த பலத்தை ஆண்டவர் தருகிறார்? மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. இதை விட நமக்கு புரியறதுக்கு பெரிய வேத பண்டிதர்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தேவையே இல்லாத வசனங்க இது. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. நீங்கள் மாம்சத்தினாலே உங்கள் மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க முடியாது. ஆண்டவரை நான் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு விட்டேன், கிறிஸ்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார், என்னை சுத்தமாக்கி விட்டார், அவருடைய பிள்ளையாக்கி விட்டார். எவன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறான் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். எல்லா வசனங்களும் எனக்கு தெரிந்தது. ஆனாலும் நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் வந்து வேதத்தை படித்து ஜெபித்து ஆராதனைக்கு வந்து நாள்தோறும் அவருடைய சத்தத்தை கேட்டு இப்படியெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் 1-2 வருஷங்கள் கடந்து போகும்போதும் நான் என்னை பார்க்கும்போது நான் கிறிஸ்துவை அறிவதற்கும் அறியாத காலத்திற்கும் உள்ள வித்தியாசம் இந்த ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ், இந்த வேத வாசிப்பு, சபைக்கு போவது, ஜெபம் பண்ணுவது, இப்படிப்பட்ட வெளியரங்கமான இந்த காரியங்கள் மாத்திரம்தான் என்னை கிறிஸ்தவனாய் காண்பிக்கும் என்றால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், நான் இன்னும் அவர் தருகிற பலத்தை கொண்டு என்னுடைய பலவீனத்தை நான் இன்னும் அழிக்கவில்லை. அந்த அந்த அறிவு யாருக்கு வருதோ அவங்களுக்கு தான் தெரியும் எனக்கு அந்த பலன் வேணும். நமக்கு என்னன்னா இந்த நிறைய காரியத்தில் பாருங்கள், சாத்தான் வந்து நம்மளை ஒரு மாதிரி வித்தியாசமாக நம்மளை புரிந்து கொள்ள வச்சிருவோம். நமக்கு ஆவியானுடைய வல்லமை பலன்னு சொன்னாலே நமக்கு உடனே என்ன ஞாபகம் வரும் கேளுங்க. இன்னைக்கு வல்லமைன்னு யாராவது ஒரு ஆராதனை தொடங்கினாலே என்ன யோசிப்பாங்க நிறைய பேர்? நான் யோசிக்கிறேன் சொல்லிடுறேன். கொஞ்சம் நல்லா சத்தம் நிறைய கேட்கும், கைத்தட்டு நிறைய இருக்கும், 1-2 பேர் அங்கே போவாங்க இங்கே போவாங்க. உங்களுக்கும் அப்படி தானே தோணும்? சொல்லுங்க. வல்லமை அப்படின்னு ஆவியானுடைய வல்லமை நமக்கு கேட்டாலே நமக்கு என்ன தெரியுமா? நமக்கு கேட்கறது எல்லாமே வல்லமைனா இன்னும் கொஞ்சம் சத்தம், இவ்வளோ நேரம் இருந்ததில்லை, இன்னும் பலமான சத்தம், இன்னும் அங்கங்கே ஓடுறது, இந்த ஃபிசிக்கலான இந்த மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பார்த்து இது மாத்திரம்தான் வல்லமை என்று நினைக்கிறதுனால அநேகம் பேருக்கு என்ன தெரியும், எனக்கும் அப்படிதாங்க. முன்னாடி இந்த அபிஷேக கூட்டத்துக்குலாம் வரும்போது நான் எங்கள் அண்ணன் எல்லாருக்கும் என்ன தெரியுமா, ஆண்டவரே அபிஷேகம் பண்ணுனா ஓகே, ஆனால் இந்த உருள்றது பிறல்றது இந்த வேலை நமக்கு வேண்டாம். ஏன்னா சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்கும்போது நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுன்னா, ஆண்டவரே ஒருவேளை நானும் இப்படி அபிஷேகம் பெற்று இப்படி ஒரு மாதிரி இப்படிலாம் ஓடிட்டேன், இல்லை நான் அப்படி உருண்டுட்டேன், அப்படி தான் ஆச்சுன்னா எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா என்ன எப்படி கேலி பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த அறிவில் அப்படி பார்த்து வளர்ந்தது என்ன ஆயிடுச்சு, வசனத்தில் நீங்கள் வல்லமையை பெறுவீர்கள் பலத்தை பெறுவீர்கள்னு வாசிக்கும் போதும் நமக்கு என்ன தோணிருது அப்படின்னா, இதுதான் வல்லமை, இதுதான் பலன் அப்படின்னு தோணிருது. ஆனால் அந்த வல்லமையும் பலனையும் குறித்து எல்லாம் அங்கே வேதம் சொல்லுகிறது. அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்குள்ளே பலன் உண்டானால் நீங்கள் சபைக்குள்ளே இருந்து சாட்சி சொல்லணும்னு இல்லை, நீங்கள் போகிற இடத்துல சாட்சியாக இருப்பீங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற பலன் இருக்கு பாருங்க, அது பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட பலன். உங்க ஹிஸ்டரி என்னதோ, உங்க குடும்பம் என்னதோ, உங்க படிப்பு என்னதோ, உங்க பணம் அந்தஸ்து குப்பை, உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு மனிதனுக்கும் எந்த பணக்காரனுக்கும் உலகத்தில் இருக்கிறவனுக்கு சொல்ல முடியாது, என்னுடைய திறமையினால பணத்தினால படிப்புனால அறிவுனால என் மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பினா. ஒருத்தனுக்கு சொல்ல முடியாது. அப்படி இருந்துன்னா ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிஞ்செடுத்திருக்க மாட்டார். அவருக்கு தெரியும் ஒருத்தனுக்கும் முடியாது, ஆனால் ஒன்ன சாட்சியா வைப்பேன்.
என்ன அடையாளமாகவும் அற்புதமாகவும் உலகத்துக்கு முன்னாடி அவருடைய வல்லமையை காண்பிப்பதற்காகவும் எடுத்து நிறுத்தப்பட்ட பாத்திரம் நான். அந்த அறிவும் உணர்வும் எவனுக்கு இருக்குதோ, யாருக்கு இருக்குதோ, அவங்க தான் ஒவ்வொரு நாளும் போய் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஆண்டவரே அந்த பலன் எனக்கு வேணும். எனக்கு அற்புதம் செய்யறதுக்கும் அடையாளம் செய்யறதுக்கும் 4 பேர் என்ன பார்த்து அப்பா வரம் பெற்றவர், இன்னைக்கு வரம் பெற்றவர்னு கையில் தட்டுவாங்க, நாளைக்கு அதே மக்கள் வரம் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களை போட்டுருவாங்க. அதனால இந்த வரத்துக்காக பெருசா பண்றது ஆண்டவர் தரணும், சபைக்கு இன்றைக்கும் வேணும், நான் அதெல்லாம் ஆசைப்படுறேன் விரும்புகிறேன், அதெல்லாம் தேவை. ஆனால் அந்த காரியங்கள் எல்லாருக்கும் அல்ல கொடுக்கப்படுகிறது. அது சபையிலே ஒவ்வொருவருக்கும் என்ன தேவையோ, என்ன வரங்கள் வேணுமோ ஆண்டவர் கொடுப்பார், ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார். ஆனால் எல்லா மனிதனுக்கும் தேவையான வல்லமை என்ன தெரியுமா? உன்னதத்திலிருந்து வருகிற பலன். ஏனென்றால் சாட்சியாக இருப்பது தெரிந்தெடுக்கப்பட்ட 1-2 பேருக்கு மாத்திரமல்ல, யாரெல்லாம் அவருடைய விலைக்கிரயம், அந்த பெரிய விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டு மீட்கப்பட்ட ஒவ்வொரு ஜனத்தையும் குறித்து ஆண்டவருக்கு எதிர்பார்ப்பு உண்டு. உன்னதத்திலிருந்து உங்களுக்கு பலன் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து சாட்சிகளாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. அந்த ஆசை தாங்க நமக்குள்ள இருக்கணும். நான் அப்போ ஏதோ பெருசா காட்டணும், பெருசா பண்ணணும், ஆண்டவருக்கு இதெல்லாம் சும்மா. ஆண்டவர், நான் சொன்னேன்ல, என் சாட்சி சொன்னேன், ஆண்டவருக்காக சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பண்ணும்போது ஆண்டவர் அழகா காட்டி தருவார். எனக்காக வாப்பா, யோசித்து பாரு. அங்கே பார்த்தா பின்னாடி நம்ம யோசிப்போம் ஆண்டவரை நோக்கி ஓடுறோன்னு, அந்த எண்டில் போய் பார்த்தா நான் தான் உட்காந்துருப்பேன். இப்படி எல்லாம் நம்ம சுயம் சார்ந்ததா, என்ன பெருமைப்படுத்த வேண்டியதா? அதற்காக தான் ஆவியானுடைய வல்லமை என்று நாம் 2 நாளாக கேட்போம். அந்த வல்லமையும் கிடைக்காது, கண்டிப்பாக ஆண்டவர் தரமாட்டார். நல்ல வேலை, ஒருவேளை நம்பி எல்லா ஜபத்துக்கும் பதில் தருவார்னு சொல்லி ஆண்டவர் அப்படியெல்லாம் நம்மளை நம்பி கொடுத்துருந்தாருன்னா என்னைக்கோ அழிஞ்சு போயிருக்க வேண்டியிருக்கு. வேணா நான் மாத்திரம் இல்லை, எனக்கு கம்பெனி கண்டிப்பாக கொஞ்சம் பேர் இருப்பீங்க. எத்தனை பேர் இன்னைக்கு, எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், ஆண்டவரே இன்னைக்கு இருக்கிற அறிவுக்கு, ஆண்டவரே என்னோட ஜெபத்துக்கு நீங்கள் பதில் தராததுக்கு நன்றி அப்பான்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் போன வாரம் கூட ஒரு அண்ணன்ட்ட பேசும்போது சொன்னேன், ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க, அந்த ஜெபத்துக்கெல்லாம் பதில் தரவே இல்லை. இன்னைக்கும் அப்படிதான், நிறைய ஜெபத்திற்கு பதில் வராததுக்கு காரணம் இங்கே இன்னும் வெளிச்சம் கிடைக்கல. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் என்னையும் உங்களையும் சாட்சியாய் நிறுத்துவதற்கு அவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? என்னை காண்கிற எந்த மனுஷனுக்கும் தெரியும், இவனுக்குள்ள முன்னாடி இவன் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பகலுக்கும் இரவுக்குமான வெளிச்சம் இவனிடத்துல இருக்கு. நான் திருப்பியும் சொல்றேன், இந்த வெளிச்சம், இந்த வித்தியாசம் சொல்றது நான் பைபிள் எடுத்துட்டு நடக்கிறதுனாலையோ, நான் ஃபுல்லாக சர்ச்சிலே இருக்கிறதுனாலையோ, இல்லைன்னா எங்கே போனாலும் ஜெபம் பண்ணிட்டு தான் ஒரு காரியத்தை தூங்குறேன். இந்த காரியங்கள்லாம் நல்லது, நான் இல்லைன்னு சொல்ல, நல்லது. ஆனால் அந்த காரியங்கள் மாத்திரம் உங்களை கிறிஸ்துவின் உடையவர்களாய் காட்டக்கூடாது. நீங்கள் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி உங்களை எப்படி யோசித்தாங்களோ அதே மாதிரி எந்த சூழ்நிலையில் நீங்கள் வாயை திறக்கும் போதும் உங்களை பற்றி யோசிக்கணும். அவள் வாயில் கிருபையுள்ள வார்த்தைகள் தான் வருது. நீங்கள் தனியாக இருக்கும்போது ஒருவேளை உங்களை யாராவது பார்த்து எங்கேயாவது ஒரு காரியத்தில் பார்த்தாலும், இல்லை யாருமே கிறிஸ்தவர்கள் இல்லாத சூழ்நிலையில் உங்களை கொண்டு போய் விட்டாலும் சரி, இல்லை நீங்கள் குடும்பத்தில் நீங்கள் கணவன் மனைவி பிள்ளைகளாக இருக்கும்போது வெளியிலேருந்து ஒரு ஆள் திடீர்னு எந்த நேரத்தில் உள்ளே வந்தாலும் சரி, உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளும் உங்கள் கிரியைகளும் உங்கள் எண்ணங்களும் உங்கள் நடக்கைகளும் வித்தியாசமானதாக இருக்கும் என்றால் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் நீங்கள் சாட்சியாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை காண்கிறவர்கள் சொல்லுவார்கள், இவர் ரொம்ப வித்தியாசமானவர், அவர் அப்படியே அட்ராக்ட் பண்ணுவார். கிறிஸ்துவை காண்கிறவர்களுக்கு அவரை பார்த்துட்டு சும்மா 1000ல் ஒருத்தர்னு சொல்லி விட முடியாது. கிறிஸ்து வித்தியாசமா தெரிவார். யோசித்து பாருங்க, பரலோகத்திலிருந்து வருகிற பலன் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா அவன் எப்படிங்க வித்தியாசமா இல்லாமல் இருக்க முடியும்? என்னைக்காவது யோசித்திருக்கீங்களா, ஆண்டவரே நான் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ண பெற்றேன், அது உங்க பெரிய வல்லமை. என்ன வல்லமை தெரியுமா? அது வேதத்தில் எப்படி சொல்லிருக்கிறது? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே வல்லமை, கிறிஸ்துவை மரணத்திலிருந்து எழுப்பின வல்லமையை கண்டு அந்த உலகம் நடுங்கிச்சுங்க. அந்த வல்லமை இன்னைக்கு எனக்குள்ள கிரியை செய்யுமானால் எப்படி என்னை கண்டு அவர்களுக்கு தெரியாமல் இருக்க முடியும்? மாம்சத்தின் கிரியைகளை ஆவியினாலே அழிப்பீர்கள். இங்கேதான் கொஞ்சம் முக்கியமான காரியம்.
முதலாவது என்னுடைய பலவீனத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும். நானா போய் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி, ஆண்டவரே எனக்கு ரொம்ப கோபம் வருதுப்பா, வீட்டில் திடீர்னு நான் பேசுகிற வார்த்தைகள் எனக்கே, நம்மெல்லாம் மனம் திரும்பிடுவோம், திடீர்னு வந்து சொல்லிடுவோம், ஆண்டவரே உண்மையிலே கஷ்டமாக தான் இருக்குது. உடனே என்ன பண்ணுறோம் தெரியுமா? அடுத்த தடவை போயிட்டு அடுத்த போகும்போது என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே திருப்பி பிரச்சனை வர மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம்? கொஞ்ச நேரம் பிடிச்சி வச்சு பார்க்குறோம், ஆண்டவரே இந்த தடவை நான் பேசவே மாட்டேன். இல்லை வேற யாராவது பற்றி யாராவது குறை சொல்ல வரும்போது இந்த தடவை கேட்கவே மாட்டேன் ஆண்டவரே. அவங்க திருப்பி அழகாக தொடங்குவாங்க, ஒரு ஜெபத்துக்காக வந்தேன் சொல்லணும்னு. உடனே நமக்கு என்ன தோணும்? ஜெபத்துக்கு தானே, சொல்லட்டும், நம்ம ஜெபிப்போம். ஆனால் கேட்க 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 என்ன இனிமை பாருங்க. ஆனால் முடியும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஜெபிக்கணும் நம்ம. ஆனால் மனசுக்குள்ள அதுக்குள்ள எல்லா ஆனந்தமும் கிடைச்சி முடிஞ்சு இனிதான் ஜெபமே வருது. ஏன் தெரியுமாங்க? இந்த மாம்சம் இருக்கு பாருங்க, அது பலவீனம். திருப்பி திருப்பி ட்ரை பண்ணாதீங்க. நான் தான் சொல்றேன் உங்களுக்கு, எவன் ஒருவன் புரிந்து கொள்வானோ, ஆண்டவரே முடியாதுப்பா, எனக்கு முடியாது. ஆண்டவர் கூட பாருங்க, வாழ்க்கையின் அனுபவத்தில் சொல்கிறேன், ஆண்டவர் ஒரே நாளில் வந்து நான் இன்னைக்கு போய் ஒப்பு கொடுத்தோன்னா ஆண்டவர் எல்லாத்தையும், எனக்குள்ள எல்லா குறையும், மாம்சத்தில் உள்ள எல்லா பலவீனத்தையும் காட்டி, பாரு என்னெல்லாம் இருக்கு பாரு, இதெல்லாத்தையும் எப்படி மாற்றுவேன்னு ஆண்டவர் கேட்கறது இல்லை. ஒரு காரியம் ஒரு நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், நீ உண்மை இல்லாதவன் பாதல, பண விஷயம்னு வந்துட்டா உன் வார்த்தை பொய் ஆயிடுது, ஆட்களை ஏமாத்தினா ஈஸியாக பண்ணிடுற, இல்லை கோவம்னா ஒன்னை ஏதாவது தொட்டா, உன் பெருமையை தொட்டுட்டா உனக்கு முடியல, வாயில வார்த்தை குத்துற மாதிரி வார்த்தை, நீ தனியா இருந்தேன்னா உன் இச்சையை உனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல, நீ பேசுற பேச்சு, நீ கூடுற நண்பர்கள் இடத்துல போகும்போது, நீ சபையிலேருந்து வெளியே போகும்போது உன்னுடைய சிந்தை உன் கண்ட்ரோல்லே கிடையாது. நீ குடும்பத்தில் தனியா இருக்கும்போது, ரெண்டு நண்பர்களுக்குள்ள பேசும்போது என்னெல்லாம் பேச்சு உனக்கு, பொருளாசை, நீ பார்க்குற விஷயம் வேற யார்கிட்ட என்ன இருந்தாலும் உனக்கு வேணும், புதுசா என்ன பார்த்தாலும் வேணும், உன் தேவைக்கு அதிகமாக ஆண்டவர் ஆசீர்வத்தாலும் உனக்கு இன்னும் வேணும், பொருளாசை. எத்தனை காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகிற, யாருக்கு என்ன நன்மை வந்தாலும் உனக்கு பொறாமை, உனக்கே அது இருந்தாலும் அடுத்தவனுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆசை உனக்கு. மாம்சத்தில் எத்தனை குறைகள் கஷ்டங்கள் இருக்கு பாருங்க. வேதத்தை எடுத்து பாருங்கள், மாம்சத்தின் கிரியைகள் அவனை அடுக்கி வச்சிருக்கு. எல்லாத்துலேயுமே நம்மளும் கொஞ்சம் பங்குள்ளவர்களாக இருந்து கொண்டே தான் இருக்கிறோம். என்னைக்கு அதெல்லாம் ஜெயிச்சு கொண்டு போய் ஆண்டவரே சபையில் நிறுத்தினீரன்னு என்னைக்கு சொல்ல போகிறோம்? நாமும் கடந்து உருண்டு அடித்து ஆண்டவரே நாளைக்கு சரியாயிரும் வருஷங்கள் போனோன்னு டயர்டாகி விட்டுறோம். ஏன் தெரியுமா? நல்லா நமக்கு ஃபர்ஸ்ட்லேயே புரியல, எனக்கிட்ட அதுக்குள்ள பலன் கிடையாது. மாம்சத்தினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க முடியாது என்று நான் அறிந்து கொண்டிருப்பேன். ஆனால் நான் போய் கேட்டிருப்பேன், ஆண்டவரே எனக்கு உன்னதத்திலிருந்து வருகிற அந்த பலன் உம்முடைய ஆவியினாலே கொடுப்பீரானால் இந்த மாம்சத்தின் கிரியைகளை சாகடிப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பலன், அதனால தான் பவுல் சொல்றாருங்க, எனக்கு மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் தாழ்மையா இருக்கும்படி, டு ஹம்பிள் மீ. ஆண்டவர் வந்து ஒரு மாம்சத்தில் ஒரு குறையை கொடுத்திருக்கிறாராம். அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, எனக்கு ஒரு குறை இருக்கு, அதை நான் பண்ண முடியும். பவுல் யாருங்க? பவுல் நம்மளை கூட கம்பேர் பண்ணும்போது கிறிஸ்தவத்தில் எங்கேயோ இருக்கிற ஒரு வல்லமையில அவர் சொல்றாரு, எனக்கு இருக்கிற மாம்சத்தில் இருக்கிற குறை என்னை தாழ்மைப்படுத்துவதற்காய், நான் ஹம்பிளா இருக்கிறது, எனக்குள்ள பெருமை வந்துடக்கூடாது என்று சொல்லி எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் போய் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரை இந்த முள்ளை எடுத்து போடுங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அந்த முள்ளை நான் எடுத்துருவேன் அப்படி சொல்லலை. ஆண்டவர் என்ன சொன்னார்? அது இருக்கட்டும், அது இருந்தால் கொஞ்சம் தாழ்மையாக இருப்பேன். ஆனால் அவர் சொல்கிறாரு, அந்த பலவீனத்தில் என் பலம் இருக்கும், அந்த கிருபை உனக்கு தரேன், என் கிருபை உனக்கு போதும். அதான் சிலவங்க சொல்லுவாங்கல்ல, என் குடும்பத்தில் எல்லாருக்குமே மூக்கில் கோவம் வருங்க, எங்கள் அப்பாட்ட இருந்து எனக்கும் மூக்கில் கோவம் வந்துங்க, ஏதோ பெரிய சொத்து வாங்கின மாதிரி நம்ம பெருசாக சொல்லிடுவோம், யாருக்கு மேலேயாவது பழியை போட்டுட்டு. எவ்வளோ பாவம் அந்த அப்பா. யாரை கேட்டாலும் என்ன சொன்னாலும் என்ன குறைய சொன்னாலும் ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லிடுவாங்க? எங்கள் அப்பாவும் அப்படித்தாங்க, பெரிய பெருமை. என்னங்க, உங்கள் அப்பா அப்படி இருந்தாலும் வெளியே சொல்லாதீங்க. என்ன சொல்லணும்? ஆமாங்க, எனக்குள்ள அப்படி ஒரு குறை இருக்கு பாருங்க, நான் ஆண்டவரோட ஜெபிச்சிட்டு இருக்கேன். நம்ம சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம ஜெபிக்கல. அதுக்கு நம்மளும் என்ன எடுத்துருவோம்? பரம்பரை சொத்து நானும் வச்சுப்பேன், இல்லைன்னாலும் என்ன பண்ணிடுவோம்? பரவாயில்ல,
நமக்கு அப்பா தான் தரல, நான் என் பிள்ளைக்காவது கொடுத்துட்டு போயிடலாம். இந்த மாதிரி தான் நம்மளுடைய சிந்தனைகள் ஆயிடுச்சே தவிர ஒருத்தருக்கும் என்ன தோணலைன்னா, ஆண்டவரே மாம்சத்தில் இப்படி ஒரு பலவீனம் இருக்குப்பா, ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளா இருந்தால் புது சிருஷ்டி, பழையன 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 எல்லாம் ஒளிந்து போயின. அதான் அங்கே சொல்லணும். பழையன ஒளிந்து போயினா நம்மளே சொல்லிடுவோம், எல்லாம் சொல்லல, கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். நம்மளை தெரிஞ்சுதான் ஆண்டவர் எழுதி, பழையன எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. அதை நம்பணுங்க, அதை விசுவாசிக்கணும். அதை விசுவாசிக்கிறவன் தான் போய் சொல்லணும், ஆண்டவரே எல்லாம் புதிதாதுன்னு சொன்னீங்களே அப்பா. எனக்கு என்ன தெரியுமா, நமக்கு சின்னதுலேயே வசனம்லாம் தாராளமாக தெரியும். நமக்கு சண்டே ஸ்கூலில் மனப்பாடமாக படித்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கின கப்பு இன்றைக்கும் வீட்டில் இருக்கும். வசனம் அந்த ரெஃபரன்ஸ் சொல்லும்போது நமக்கு தெரியும். ஆனால் போய் உண்மையிலே கிடையாது, எங்கெங்க புது சாச்சாங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், அது எங்கள் அப்பா தந்தது, இனி என் பிள்ளைக்கு கொடுக்க வச்சிருக்கேங்க. என்ன கொடுங்க, மாம்சமும் இச்சையும் துர்க்குணமும் புறம் பேச்சுக்களும் இந்த நாவை ஒருவனுக்கும் அடக்க முடியாது என்று வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவி வரும்போது, அவர் வல்லமையாய் வரும்போது, பிளவுண்ட நாவு போல வரும்போது, ஏசாயா சொல்லுகிறார், அங்கேருந்து நெருப்பு தழலை எடுத்து என் நாவு பாருங்க. ஏசாயா அந்த மகிமையான இது பார்க்கும்போது ஏசாயா என்ன சொல்றாரு தெரியுமா, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். என்ன வெளிப்பாடு பாருங்க. அதாங்க எவன் வருவான் அந்த மகிமை பார்க்க, எவன் ஆண்டவருடைய வல்லமை மகிமை பார்க்குறானோ அவனுக்கு தான் அவன் குறைகள் தெரியும் உடனே. நம்ம எப்போவுமே என்ன ப்ராப்ளம்னா, நமக்கு பக்கத்தில் இருக்கிறவனு கூட கம்பேர் பண்ணுவோம். அதுவும் நல்லவன் கூட கம்பேர் பண்ண மாட்டோம், நம்மளை விட யார் வீக்கோ அவனை தான் எடுத்து கம்பேர் பண்ணும். நமக்கு கேட்டால் என்ன சொல்லுவோம் உடனே, அவங்களுக்கு நான் பரவாயில்ல, இவங்களுக்கு நான் இன்னும் குறைவாக இருக்கேன்னு சொல்ல மாட்டோம் ஒரு நாளும், இவங்களுக்கு நான் பரவாயில்ல. இப்படியே யோசித்து நம்மளையே நாம் திருப்திப்படுத்தி இருக்கிற அந்த காரணத்தினால தான் அந்த ஆவியின் வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள, என்னுடைய சுயத்தை நான் ஜெயிக்க வேண்டும் என்கிற விருப்பம் நமக்கு இல்லாமல் போய்விட்டது. அந்த நம்பிக்கையும் அற்று போய்விட்டது. இப்போ எல்லாரும் கிறிஸ்துவை பிரதிபலித்து கொண்டிருந்து 1-2 ஆட்கள் மாத்திரம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கவில்லை என்றால், அவங்க பார்த்து தெரிகிறதுக்காக ஆட்கள் இருக்கு. அவங்க பார்த்தோன்னு தோணும், ஐயோ நான் மட்டும்தானே இப்படி இருக்கேன், எங்கள் சர்ச்சில் எல்லாரும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறாங்களே, அவங்க வார்த்தையில் என்ன கனிவு, அவங்க வீட்டில் போனால் என்ன சாந்தம், பொறுமை, அன்பு, இப்படியெல்லாம் நமக்கு எக்ஸாம்பிள் இருந்திருந்தா நம்மளை பார்த்தாது திருந்தி இருப்பாங்க இல்லை? அப்படி இல்லாதனால நமக்கு வார்த்தை எடுத்து திருப்பி சொல்லி தரும்போது நமக்கே தோணுது, அட இப்படி ஒரு மேட்டர் இருக்கே. யோசித்து பாருங்க, என்னையும் உங்களையும் உலகத்திற்கு ஒளியாய் உப்பாய் நம்பி விட்டுட்டு போனார் இல்லைங்க. நீங்கள் உப்பாய் இருப்பீர்கள், நீங்கள் ஒளியாய் இருக்கிறீர்கள், சாட்சியாய் இருப்பீர்கள், இருக்க வேண்டும் வேண்டும் என்று கட்டளையாக கொடுக்கல, அவர் எதிர்பார்ப்பாய் சொல்லுகிறார். அந்த எதிர்பார்ப்பு உள்ளவன் தான் தன்னைத்தான் சோதித்தறிந்து, ஆண்டவரே இந்த காரியத்தில் இந்த மாம்சம் இன்னும் பலம் உள்ளதா எனக்குள்ளே இருக்கிறது, ஆண்டவரே தயவாய் உம்முடைய வல்லமை அனுப்பி அந்த பொல்லாங்கனை நான் அழிக்கும்படியாய் உம்முடைய பலத்தை எனக்கு தருவீராக, உம்முடைய பலத்தால் என்னை இடை கட்டுவீராக. ஆண்டவரை பாருங்க, எகிப்திலிருந்து அவர் ஜனங்களை எப்படியோ மீட்டு கொண்டு வருகிறார். அற்புத அடையாளங்கள். எத்தனை இஸ்ரவேலர் அங்கே சண்டை போட்டாங்க? ஒருத்தரும் சண்டை போடல. மோசையை அனுப்புகிறார், அங்கே ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், கொண்டு வரார். கொண்டு வரும்போது நடத்தி கொண்டு போகிறார். போகும்போது ஆண்டவர் கூடவே நடக்கிறார். மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் கூடவே நடக்கிறார். அங்கேயும் திருப்பி போயிட்டு அவங்க சொன்னாங்க சாப்பாடு இல்லை, சாப்பாடு வேணும். ஆண்டவர் மன்னாவை கொடுக்கிறார். மன்னா எப்படி வந்தது? வானத்திலிருந்து ஆண்டவர் கொடுத்தார். மீதி வந்தவங்க பார்வோன் பின்னாடி வந்தால் ஆண்டவர் அழிச்சார். எத்தனை பேர் யுத்தம் பண்ணாங்க? யாருமே யுத்தம் பண்ணல. ஆனால் பாருங்க, கானானுக்குள்ளே இப்போ பிரவேசிக்க வேண்டும். கானானுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அங்கே மோசே ஒரு 10 பேர் அனுப்புகிறார், போய் 12 பேர் அனுப்புகிறார், போயிட்டு வாங்க போய். அது என்னாகமம் 14வது அதிகாரத்தின் 24வது வசனம் வாசிப்போம். வாசித்து சீக்கிரம் முடிக்க விரும்புகிறேன். என்னாகமம் 14வது அதிகாரத்தின் 24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் 13:28 வரலாம். 13:28. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள், ஓகே நான் சொல்லி விடுகிறேன். அங்கே 10 பேர் வந்து சொல்றாங்க, அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் பலவான்கள். அவங்க யாரும் போய் சொல்லல, உண்மைதான் சொல்றாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பலவான்கள், நம்மளை அப்படியே நசுக்கி போட்டுருவாங்க, அவ்வளோ பலம் இருக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, இதுவரைக்கும் அவரே எல்லாம் யுத்தம் பண்ணாரு, எல்லாம் கொடுத்தாரு,
ரட்சிப்பெல்லாம் அவர் தான் பண்ணார், ஒன்றுமே இவங்க பண்ணல. ஆனால் வந்ததுக்கு அப்புறம் இங்கே கானான்ல வரும்போது என்ன ஆகிறது, கானான்ல வேற ஜாதிகள் கொஞ்சம் பேர் குடியிருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ போய் யுத்தம் பண்ணு. ஏங்க இவ்வளோ நேரம் ஆண்டவர் தானங்க நடத்தினார், இவ்வளோ நேரம் ஆண்டவர் தானங்க யுத்தம் பண்ணார். அவருக்கே அதே மாதிரி அடித்து கிளியர் பண்ணிட்டு என்னை கொண்டு போய் வைக்கலாம்ல, ஏன் வைக்கல? இன்னும் புரிகிறதுக்காக தான் ஆண்டவர் அந்த வசனங்களை நமக்கு எடுத்துக்காட்டாக வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னால், இது வரைக்கும் நான் எதுக்கு தெரியுமா பண்ணேன்? என் வல்லமையை காண்பிப்பதற்காய். இனி நீ அந்த கானான் உன்னுடையதென்று சொல்லி நீ சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி உன்னை நான் கொண்டு வரும்போது நீ போய் சண்டை போடு, ஆனால் என் பலன் என்னுடையது. நீ போய் யுத்தம் பண்ணு. ஆண்டவர் பார்க்குற விதம் பாருங்க. கிதியோன் பயந்து போய் அங்கே போய் போர் அடிச்சுட்டு இருக்கான். ஆண்டவர் வந்து எப்படி கூப்பிட்டாரு? பராக்கிரமசாலி. கிதியோன் பயத்தில் இருக்க. கிதியோனுக்கு என்ன யோசித்து இருக்கும்? கிண்டல் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் எப்பவுமே துவக்கத்தை பார்த்தல்ல நம்முடைய பெயரை வைப்பது, முடிவு எப்படி இருக்கும் என்று அவர் அறிந்ததினாலே முடிவை வைத்துதான் என் பெயரை எழுதுகிறார். தாவீது ஆடுகளுக்கு பின்பாக செல்லும் போது ஆண்டவருக்கு தெரியும் அவன் ராஜா என்றால் அவருடைய பார்வை எப்போதும் முடிவை வைத்துதான் இருக்கும். அதனால தான் நான் என் சுயத்தை ஜெயிப்பேன் என்று என்னை அறிந்ததுனால தான் அவர் சொல்லுகிறார், நீ சாட்சியா இருப்பாய், நீ பராக்கிரமசாலியை, நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஆண்டவர் சொல்றார். 10 பேர் வந்து சொல்லிட்டான், இதுவரைக்கும் யுத்தம் பண்ணல, அவங்க பார்த்தா பலமா இருக்கிறாங்க. உண்மைதாங்க, அதே மாதிரி தாங்க நமக்கும். ஆண்டவர் சொல்றார், இந்த கானான் உன்னுடையது, அது நான் உனக்கு தருவேன், எல்லா மாம்சத்தின் கிரியை நீ ஆவினால் அழிச்சு போடுவேன், நீ போ. ஆனால் நம்ம என்ன சொல்றோம்? அப்பா இது பெருசு, இது பெருசு, இது பெருசு. ஆனால் 2 பேர் இருந்தாங்க, யோசுவாவும் காலேப். அதான் 14வது அதிகாரத்தின் என்னாகமம் 14:24 இப்படி சொல்லப்பட்டிருக்கும், என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும். ஏங்க காலேபுக்கு மட்டும் போய் சொல்ல முடியும்? காலேப் என்ன சொன்னார் தெரியுமா? அதுக்கு முந்தின அதிகாரத்தின் 30வது வசனம், அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அவன் சொல்ல காரணம் என்ன தெரியுமா? அவன் வேறே ஆவியை உடையவன், வேறே ஆவியை உடையவன். எவன் ஒருவன் உன்னதத்திலிருந்து பலத்தை கொடுக்கிற வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறானோ அவனுக்கும் அந்த பெருங்கூட்டத்திற்கும் வித்தியாசம் காணாமல் இருக்கவே முடியாது. அதனால தான் கலாத்தியர்ல இப்படி வாசிக்கிறோம், நீங்கள் walk in the spirit so that you don't satisfy the desires of your flesh. அது 5:16 என்று நினைக்கிறேன். கலாத்தியர் 5:16. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அது ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு? மாம்சத்தின் கிரியைகளை நிறைவேற்றாமல் இருப்பீர்கள். எப்போமா? ஆவியின்படி நடந்தால் மட்டும்தாங்க. அதனால தான் ஆவியானவர் சொல்லுகிறார், ஆவியானவரால் நடத்தப்படுவதற்கு என்னோடு கூட ஐக்கியப்படு, என்னால நீ பலப்படுவதற்கு என்னோடு கூட ஐக்கியப்படு, உன் மாம்சத்தின் கிரியைகளை அழித்து ஆளுகை செய்யும்படியாய் என்னோடு கூட ஐக்கியப்படு. ஆண்டவர் மனுஷனை படைத்து ஏதேனிலே விடும்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். அதுதான் தேவ பிள்ளை ஒன்றுக்கும் அடிமையா இருக்கக்கூடாது என்பது தேவன் என்னை வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு. அவர் அவ்வளவு பெரிய தியாகம் செய்து என்னை மீட்டு கொண்டு சொந்த பிள்ளையாய் கொண்டு வந்து விட்ட பிறகு இந்த கானானிய பலத்த ஜாதிகள் என்னை மேற்கொண்டு என்னை அழிவுக்கு நேராய் நடத்திவிடக் கூடும். அதனால தான் அவர் சொல்லுகிறார், நான் தருகிற இந்த பலத்தினாலே அந்த கிரியைகளை அழித்து போடு. ஆண்டவர் சொன்னார், அந்த கானானிய ஆவிகள் ஒன்றை நீ வைத்திருக்க கூடாது, எல்லாவற்றையும் அழித்து போடு. பாருங்க, எல்லாம் பயந்து உள்ள போகல. சுதந்திரிக்க வேண்டியது ஆண்டவர் அப்படியே பலன் கொடுத்து அப்போவே சுதந்திரிக்க வச்சிருப்பார், போகல. என்ன ஆகுது? வனாந்திரம் தாங்க வாழ்க்கை, வனாந்திரம் தான் வாழ்க்கை. லாஸ்ட் வரைக்கும் தோணும், இல்லைங்க நாங்கள் அதெல்லாம் எகிப்தில் இருந்தெல்லாம் வந்துட்டோம், எல்லாம் எங்களுக்கு செய்யாத அற்புதமா, எங்களுக்கு செய்யாத அதிசயமா, எல்லாம் நம்மளும் பார்த்து நமக்கு முற்காலத்தில் ஆண்டவர் நமக்காய் செய்த காரியங்களை சொல்லி தைரியமாய் நடந்து போய் கொண்டிருப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோசுவாவும் காலேபும் தவிர வேறு ஒரு மனிதனும் உள்ளே பிரவேசிக்கல. ஏன்? பயம். ஏன்? சண்டை போட வேண்டாம்.
ஏன்? அவனுக்குள்ள அந்த வேற ஆவி இல்லை. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்காய் தேவன் செய்த அற்புதங்களையும் காரியங்களையும் என்னை நடத்துகிற பாதைகளையும் மாத்திரம் வைத்து ஆண்டவர் என்னை தான் நடத்தி கொண்டிருக்கிறார், என்னை தான் கொண்டு போய் கொண்டிருக்கிறார், நான் எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டேன், சுதந்திரவாளியாகி விட்டேன், சாட்சியாக இருந்து விட்டேன் என்று நினைத்து நம்மை ஏமாற்றி கொண்டிருப்போமானால் அன்று வழியிலே அழிந்தவர்கள் போல நாமும் அழிந்து போய்விடுவோம். என்றைக்குமே யோசிக்க வேண்டிய காரியம், ஆண்டவரே இன்றைக்கு என்னிலே இருக்கிற பலவீனத்தை காணும்படியாய் என் கண்களை திறந்தருளும். நான் அந்த பலவீனத்தை காணும்போது என்னால் அதை மேற்கொள்ள முடியாது என்கிற பலவீனம் எனக்கு உண்டு என்பதை நான் அறிந்து உன்னதத்திலிருந்து வருகிற பலத்திற்காய் காத்திருக்கிற கிருபை எனக்கு தாரும். லூக்கா 11வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஜெபத்தை குறித்து சொல்லிவிட்டு இப்படி சொல்லுகிறார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். அதை சொல்லுவதற்கு முன்பாக ஆண்டவர் ஒரு கதையை சொல்லுகிறார். ஒரு நண்பனுடைய வீட்டில் இன்னொரு நண்பன் வந்து விட்டான். அவனிடத்தில் அவனுக்கு கொடுப்பதற்கு உணவில்லை. அவன் என்ன சொல்கிறான்? இன்னொரு நண்பனிடத்தில் போகிறான். அவன் போய் தட்டி கொண்டே இருக்கிறான். அங்க பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிற கதையெல்லாம் பாருங்க, நமக்கு புரியறதுக்காக. இந்த நண்பனிடத்தில் கொடுக்கறதுக்கு இல்லை, அவனுக்கு தெரியும் என்கிட்ட இல்லை, நான் கொடுக்க முடியாது. அவனுக்கு தெரியும். ஆனா அதே அவனுக்கு தெரியும், என் நண்பனிடத்துல கண்டிப்பா இருக்கு, அவன் கண்டிப்பா எனக்கு தருவான். அவன் போய் தட்டுறான். அவன் சொல்றான், இல்லை நான் படுத்துட்டேன் போ, என்கிட்ட இல்லை சொல்றான். ஆனா அவன் விடலை. அவனுக்கு தெரியும் அவன் என் நண்பன் எனக்கு தருவான், எனக்கு தெரியும் அவன்கிட்ட கண்டிப்பா அப்பம் இருக்கும். ஆண்டவர் சொல்றார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்படி கேட்கணும்? இப்படி போய் சும்மா கேட்ட ஆண்டவரே பலம் தாங்கப்பா ஒன்றும் இருக்காது, நாளைக்கு விட்டுருவோம் அப்படி இல்லை. ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொன்னார், அவனுக்கு தெரியும் அவன் படுத்திருந்தாலும் எழும்பி தருவான், ஏன்னா அவன் நண்பன். இன்னொன்று தெரியும், அவன்கிட்ட அப்பம் கண்டிப்பா இருக்கும், எனக்கும் தருவான், என் நண்பனுக்கும் தருவான். அதை அறிந்தவன் போய் சொல்லுவான், ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, தாங்க தாங்க தாங்க. என்னைக்கு நான் கேட்பேன் தெரியுமா? என்னைக்கும் கேட்பேன். அவர் வரும்போது அவரை போல நாம் மறுரூபமாவோம். ஆனால் வரும் மட்டும் யுத்தம் செய்து மாம்சத்தின் கிரியைகளை சாகடிப்போம். மகிமையின் மேல் மகிமை தான் நமக்கு. ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், இனி அவர் வரும் வரைக்கும் அப்படியே உலகத்தில் இருந்துட்டு சாட்சியா இருப்பீர்கள். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கிறது? அதனால தான் ஆண்டவர் சொன்னான், அவன் போய் கேட்டது போல நீ கேட்டு பொல்லாதவர்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா உங்களுக்கு நல்ல ஈவுன்னு சொல்லலை, அதை விட ரொம்ப தெளிவாக சொல்றார், பரிசுத்த ஆவியை தருவது அதிக நிச்சயம் அல்லவா, அதிக நிச்சயம் அல்லவா. அவர்கிட்ட இல்லாததாங்க அந்த வல்லமை. ஆனா கேட்கிறவனுக்கு தருவான் என்கிற உணர்வு எத்தனை பேருக்கு இருக்கிறது? பயப்படாத சிறுமந்தை, பரலோக ராஜ்யத்தை உங்களுக்கு தருவது அவருக்கு அதிக ஆசையாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேருக்கு அதை நம்ப முடியும், விசுவாசிக்க முடியும்? ஆண்டவரே என் பலவீனம் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் சரி, என்னை சாட்சியாய் நிறுத்துவீர். ஹல்லேலூயா. அந்த உணர்வு இருக்கிறவன் தான் சொல்ல முடியும், ஆண்டவரே என்னை ஜெய வீரனாய் மாற்றுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் இந்த மாம்சத்தையும் சுயத்தையும் சாகடிக்க எனக்கு உன்னதத்திலிருந்து அனுப்புகிற பலத்திற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்ல முடியும். ரோமர் 8 அப்படியே சொல்லிவிட்டு அவர் வருகிறார். அவர் சொல்லும் போதே அவர் சொல்லுகிறார், இவை எல்லாவற்றிலும் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பது யார்? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், ஆண்டவரே உயர்வானாலும் தாழ்வானாலும், நாசமோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ இன்பமோ எதுவாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, ஏனென்றால் அந்த பலத்தை அனுபவித்த எனக்கு தெரியும், அது உன்னதத்திலிருந்து அல்லாமல் கொடுக்கப்பட முடியாது. ஹல்லேலூயா. இந்த உணர்வோடு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் தொடங்கி இருக்கிற நமக்கு ஆண்டவர் இந்த வாழ்க்கை இந்த நாளில் இருந்து நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும், ஆண்டவரே நான் உலக காரியங்கள் எத்தனையோ காரியங்களுக்காக இதே மாதிரி உட்கார்ந்து ஜெபித்து வாங்கின காரியங்கள் உண்டு. அதெல்லாம் ஆண்டவருக்கு ஈஸிங்க. ஆனால் அதெல்லாம் ஏன் அனுமதிக்கிறார் அப்படின்னா, அதுக்கு ஜெபம் பண்ண முடியுதில்ல அப்படி. ஏன்னா நமக்கு அது வேணும்னு தெரியும், அது இல்லைன்னா முடியலைன்னு தெரியும். அதே மாதிரி இதுவும் உனக்கு வேணும்னு தெரியணும்ல, இது இல்லைன்னா முடியாதுன்னு தெரியணும்ல. அதுக்காக சொல்லித்தரதுக்கு தாங்க அந்த உலக காரியங்களை அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சு வைக்கிறது. அதை வச்சு ஏதோ முடிச்ச உடனே நீங்கள் ஏதோ சாட்சி சொல்லி ஆண்டவரை பெருசாக அது அவருக்கு மேட்ரே இல்லைங்க. எவனையும் உயர்த்தவும் பெருமைப்படுத்தவும் அவருக்கு ஈஸியாக முடியும், ஒன்றுமே கிடையாது அது. பட் இந்த காரியத்தை, ஆவியின் காரியத்தை நாம் படித்து கொண்டால் வேதம் என்ன சொல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள்,
அப்பொழுது மீதியெல்லாம் வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. அப்பொழுது அவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதெல்லாம் சீப்புங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. It will be given to you. But you seek the kingdom of God first and his righteousness. நான் தேட வேண்டியது உலகத்தின் காரியங்கள் அது இல்லைங்க, அது வரங்க, அது கொடுக்கப்பட வேண்டியதுங்க. ஃப்ரீயா கொடுக்க வேண்டியதை கேட்டுட்டே இருக்கக்கூடாது. மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள். என்னங்க மேலானது? அவரிடத்தில் வருகிற நல்ல ஈவு, பரிசுத்த ஆவியின் பலன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா. நம்மை தாழ்த்தி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அப்படியே பலப்படுத்துவாராக. உள்ளங்களுக்குள்ளே ஆண்டவர் அந்த ஒரு தீயை, ஆண்டவர் அந்த ஒரு வாஞ்சையை கொடுப்பாராக. ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரிடத்தில் தாழ்த்தி நிறைவான அபிஷேகம் ஆண்டவரிடத்தில் தாழ்த்தி, ஆண்டவரே உங்க அபிஷேகம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, உங்க வல்லமை, பரத்திலிருந்து வருகிற வல்லமை. ஆண்டவரே என் தாசனாகிய காலேப் அவன் வேறே ஆவியை உடையவன். என்னை காண்கிறவர்கள் சொல்லட்டும், இவன் வேறே ஆவியை உடையவன். ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்து ஜெயவீரனாய் நிற்கிற இவன் யார் என்று என்னை குறித்து சாட்சி சொல்லப்படட்டும். ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் என்னை குறித்து சாட்சி சொல்லட்டும். என் கணவன், என் மனைவி என்னை குறித்து சாட்சி சொல்லட்டும். இவன் வாழ்க்கை எப்படி மாறினது, இவனுக்கு எங்கிருந்து இந்த பலன் கிடைத்தது, என்னை குறித்து சாட்சியாய் சொல்லும்படியாய் என்னை சாட்சியாய் நிறுத்தும். நிறைவான அபிஷேகம் தாரும், அளவில்லா கிருபைகள் ஊற்றும், ஆனந்த மழை பெய்ய செய்யும், அபிஷேக ஆழத்தை காட்டும். நிறைவான அபிஷேகம் தாரும், அளவில்லா கிருபைகள் ஊற்றும், ஆனந்த மழை பெய்ய செய்யும், அபிஷேக ஆழத்தை காட்டும். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மிடம் நான் வந்தேன். இயேசுவே இயேசுவே, உம்மிடம் தான் கேட்கிறேன். மாம்ச சிந்தை அடிய செய்யும், ஆவியின் சிந்தை வளரச் செய்யும். மாம்ச சிந்தை மடியச் செய்யும், ஆவியின் சிந்தை வளரச் செய்யும். கனி நிறைந்த வாழ்வினை வாழ, கனி நிறைந்த வாழ்வினை வாழ, கர்த்தாவே என்மேல் கருணை காட்டும், கர்த்தாவே என்மேல் கருணை காட்டும். தேவான அபிஷேகம். ஹல்லேலூயா. ஆவியானவரே அளவில்லாமல் ஊற்றும் ஆண்டவரே, உம்முடைய பலத்தால் இடைக்கட்டும். ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே, அபிஷேகநாதரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபிஷேகப்பா, உங்க பலத்தால இடை கட்டி அனுப்புங்க ஆண்டவரே. இவன் தான் இவனை அபிஷேகம் பண்ண என்று ஆண்டவரே வாஞ்சியோடு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபிஷேகித்து அனுப்பும். உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தால எங்களை இடை கட்டி அனுப்பும் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே. ஆமென் ஆண்டவரே, உம்மிடத்தில் மாத்திரம்தான் நாங்கள் கேட்க முடியும். நீரே அந்த உன்னத பலத்தாலைகளை அபிஷேகிக்கிறவர்.
ஆண்டவரே, பரிசுத்த ஆவி எங்களிடத்தில் வரும்போது நாங்கள் பலனடைவோம் என்று நாங்கள் விசுவாசித்து எங்களை அபிஷேகிக்கிற உம்மை மாத்திரம் நோக்கி கேட்கிறோம். ஆண்டவரே, இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் எங்களுக்குள்ளும் வல்லமையாய் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். இன்றைக்கு மாத்திரமல்ல அப்பா, இன்றிலிருந்து என்றைக்கும் இதையே நாங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சிகளாய் நிற்கும்படியாய் எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். தாழ்த்துகிறோம். எல்லா மகிமையும் கனமும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இப்போது உம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடே அனுப்பும் ஆண்டவரே. ஆசீர்வதித்தருளும். நாளை நடக்கிற ஆராதனைகள் எல்லாம் நீர் பொறுப்பெடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை பரிசுத்தமாக்கும். உமக்கென்று வாழ கிருபை தாரும். மறுபடியும் காண மட்டும் உம்முடைய கிருபைக்குள்ளாய் மூடி மறைத்தருளும். இப்பொழுது சமாதானத்தோடே அனுப்பும். எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.